3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சகரியா 1ஆம் அதிகாரம், சகரியா 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம். இது 3ஐயும் திருப்பி கையில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த 3லிருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை தியானிக்க போகிறோம். கவனிங்கள், இது எதுவுமே கதை அல்ல. இதில் சொல்லப்படுகிறது எல்லாம் ஏதோ பிரசங்கத்துக்காக சொல்லப்படுகிற விஷயங்கள் அல்ல. இவையெல்லாம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற குறிப்புகள். இதுக்கு இங்கிலீஷில் பைபிள் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளுக்குள்ள சில கோடு இருக்கும், அந்த பைபிள் கோடு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்போ 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 குதிரைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அதற்கு பிறகு ஒரு பலிபீடத்தை குறித்து பேசுகிறார். அதற்கு பிறகு 6ஆம் அதிகாரம் 6வது முத்திரையை குறித்து பேசுகிறார். இது முடிஞ்ச உடனே சபை பரலோகத்தில் இருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த 4 குதிரைகள் அப்படின்னா என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 5வது வசனத்தை வாசிங்க. 6:5 வாசிங்கள். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அந்த 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் 4 குதிரைகளை பற்றி அங்கே இருக்கு. அங்கேயும் வெள்ளை, சிவப்பு, கருப்பு, புள்ளி புள்ளியான குதிரை அப்படின்னு இருக்குது. இந்த 4 குதிரைகளை பற்றின விளக்கம் என்னன்னா, 4 ஆவிகள். இந்த 4 ஆவிகள் என்ன செய்யும்னா, அந்த 6ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட தேசத்துக்கு போச்சு, அதுக்கு போய் பூமியில் சுற்றி திரிஞ்சது, கர்த்தருடைய சித்தத்தை செய்தது அப்படின்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆவிகள் என்பது எதை குறிக்கிறதுனா, கர்த்தருடைய சித்தத்தை பூமியில் செய்யக்கூடியது. ஆண்டவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ, என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை எல்லாத்தையும் பூமியில் செய்யும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூமியில் பொதுவாக நம்ம இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஜனாதிபதிகள், பிரதமர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அவங்களாம் என்ன செய்வாங்க, தாங்கள் ஒரு திட்டத்தை ஜனங்களுக்கு செய்யணும்னா தனக்கு கீழே இருக்கிற துறை மந்திரிக்கு அதை அனுப்புவாங்க. அந்த துறையில் இருக்கிற அந்த மந்திரி என்ன செய்வார், தனக்கு கீழே இருக்கிற ஒரு IAS ஆஃபீஸர், சீனியர் ஆஃபீஸருக்கு அனுப்புவார். அவர் என்ன பண்ணுவார்னா, தனக்கு கீழே இருக்கிற இன்னொரு அதிகாரிகிட்ட அனுப்புவார். அவர் தான் கொண்டு போய் ஊழியர்கள் வழியாக ஜனங்களுக்கு அது செய்யப்படும். நீங்கள் உங்களுக்கு அரசாங்கத்தில் வரக்கூடிய எல்லாத்துக்கும் புரோட்டோகால், இதுதான் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க, இதுதான் முறைமை. இந்த 4 குதிரைகள் என்பது கர்த்தருடைய சித்தத்தை பூமியில் செய்யக்கூடிய 4 ஆவிகள். இது பூமியில் கர்த்தருடைய வேலையை செய்ய போதும். இது எப்போ செய்ய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நாம ஒரு வேதபாடமாக பார்க்க போகிறோம். நீங்கள் எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. இப்போ வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இதோ இன்று ராத்திரி, இதை ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், சரியா? ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவன் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. இது எல்லாம் அப்படியே வெளிப்படுத்தல் 6ல் இருக்கிறது. இது அத்தனையும் வெளிப்படுத்தல் 6ல் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் எது நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சிவப்பு குதிரை நிக்குது. என்னைக்கு, இந்த ராத்திரியில. அங்க இருக்க டேட்ல இருந்து, மந்த்ல இருந்து, வருஷத்துல இருந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பட் அதையெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கி டீப்பா போகல, அது பைபிள் ஸ்டடி ஆயிரும், அதுக்குள்ள நான் போக விரும்பல. இந்த ராத்திரியில ஒரு சிவப்பு குதிரை மேல் ஏறி இருக்கிறவரை கண்டேன். சிவப்பும் மங்கினமும் வெண்மையுமான குதிரைகள் நின்றது. அந்த ராத்திரியில அவங்க என்ன கர்த்தரை பார்த்து கேட்கிறாங்கன்னு பாருங்க. 12வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. அவன் கேட்கும்போது 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. அவன் கேட்கும்போது 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அவன் கேட்குறான், சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் யூதா பட்டணத்தின் மேலும் எருசலேமின் மேலும் எந்த மட்டும் நீர் கோபம் கொண்டிருப்பீர். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது நடக்கிறது எந்தனா, தரியு அரசாண்ட காலத்தில். குறிப்பாக 70 வருஷம் அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை கொடுத்தார். அவங்க போய் பாபிலோனில் அடிமையாக இருப்பாங்க. அந்த முடியும் போது இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயம் கட்டப்படுகிற காரியம், இந்த காரியங்கள் எல்லாம் செய்யப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த 70 வருஷமாய். ஆனால் சகரியாவின் புஸ்தகத்தின் அந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 70 வருஷம் முடியும் போது ஏதாவது சிவப்பு குதிரையின் காரியம், அங்கே இருக்கக்கூடிய மங்கின நிறமுள்ள காரியம், வெண்மை குதிரை காரியம் தான் நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை. அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா செருபாபேல் வந்தார். 3 பேட்சாக வருவாங்க. நெகேமியா வருவார், செருபாபேல் வருவாங்க, அதுக்கப்புறம் எஸ்ரா வருவார். 3 பேட்சாக வருவாங்க. அலங்கம் கட்டுவாங்க, ஆலயம் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் பிரதிஷ்டை ஆசாரியனை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஏதாவது சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின நிறமுள்ள குதிரை, இதை பற்றின ஏதாவது விஷயம் நடந்துச்சானா எதுவுமே அந்த 70 வருஷத்தில் நடக்கலை. ஆனால் இப்போ இவங்க கேட்கறது அந்த 70 வருஷத்தை பேஸ் பண்ணி. பைபிளை பொறுத்த வரைக்கும் வசனம் ஒன்றாக இருக்கும். அதை வச்சு கர்த்தர் பல காலகட்டத்தை குறித்து பேசுவார். 2 பேட்டர்னாக பேசுவார், 3 பேட்டர்னாக பேசுவார். அது எப்படிங்க எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா, ஒரு வசனம் வாசிங்க. உங்களுக்கு இது இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற எக்ஸ்பிளனேஷனுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்தை பார்க்கும்போது ஒரு மிருகம் இருக்கு, 7 தலை இருக்கு. இதான் அவர் பார்க்கறது. இதுக்கு விளக்கத்தை ஆண்டவர் சொல்றாரு. அந்த 7 தலைங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 7 மலையையும் குறிக்குது, 7
ராஜாக்களையும் குறிக்குது. அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க 7 மலையை வச்சு தியானிக்கணும், 7 ராஜாக்களை வச்சு தியானிக்கணும். ஒரே தரிசனம் 2 அர்த்தத்தை கொடுக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 7 தலை அப்படின்னா 7 மலை. 7 மலைனா ரோமில் இருக்கக்கூடிய 7 மலைகள், குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பேலண்டின், சீலியன், எஸ்குயில் என்று சொல்லக்கூடிய 7 மலைகளை குறித்து கொடுக்கிறது. அதே நேரத்தில் 7 ராஜாக்கள் என்று இருக்கு. 7 ராஜாக்கள்னா என்ன? அந்தி கிறிஸ்துவின் சம்பந்தப்பட்ட 7 ராஜாக்கள், 7 சாம்ராஜ்யங்கள். அதாவது எகிப்து, அசிரியா, அப்புறம் வந்துட்டு பாபிலோன், அப்புறம் மேதிய பெர்ஷியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், கடைசியாக அந்தி கிறிஸ்து. இந்த 7 சாம்ராஜ்யங்களை குறிக்கும். இதுல அந்த 7 தலையை பார்க்கும்போது இதுவும் தெரியணும், இதுவும் தெரியணும். இதை வச்சும் தியானிக்கணும், இதை வச்சும் தியானிக்கணும். ஒரு விஷன் 2 அர்த்தம் இருக்கு. ஆண்டவர் இப்படி நிறைய பேசி இருக்கிறார். பைபிள்ல நிறைய விஷயத்தை கர்த்தர் இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை வச்சு 2 3 நிறைய பேசுவார். ஏன்னா அதனால தான் அதுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். அதை ஏன் நம்ம வேதாகமம்னு சொல்றோம்னா, அதை தியானிச்சு நீங்க இந்த உங்க வாழ்நாளில் தியானிச்சு முடிக்கவே முடியாது. அவ்வளவு மகத்துவம் அந்த வசனத்துக்குள்ள இருக்கு. அவர் எழுதின விதங்கள் இருக்குல்ல, பிரமிப்பா இருக்கும். எப்படி இப்படி ஒரு வசனத்தை எழுத முடியும் அப்படின்னா, அது தேவனால மட்டும்தான் முடியும். தேவ ஆவி கொண்ட மனுஷங்களை வச்சு மட்டும்தான் அப்படி எழுதவே முடியும். அதனால தான் இதுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். எந்த ஒரு புஸ்தகமோ அது எழுதுற நோக்கத்தை ஒன்று தான் சொல்லும். ஆனால் இந்த ஒரு புஸ்தகம் மட்டும்தான் எல்லா காலகட்டத்துக்கும் அந்தந்த காலகட்டத்துக்குரிய நோக்கத்தை அதை சொல்லிக்கிட்டே வரும். அப்படி அவர் எழுதியிருப்பார். ஸோ இதை தியானிச்சு முடிக்கவே முடியாது. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது, சகரியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, அந்த 70 வருஷம் 24ஆம் தேதி தரியு ஆண்ட 2வது வருஷத்தை அப்படியே ஹிஸ்டரியில் திருப்பி கொண்டாடுறார் ஆண்டவர். திருப்பி அப்படியே கொண்டாடுறார். இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 333 அலெக்சாண்டர் வருவார் பிசியில். இந்த பக்கம் 333 பார்த்தீங்கன்னா இவர் வருவார், கான்ஸ்டன்டைன் மன்னன் வருவார். அந்த பக்கம் 538 பார்த்தீங்கன்னா மேடியா பெர்ஷியா வரும். இந்த பக்கம் 538 பார்த்தீங்கன்னா ரிஃபார்மேஷன் ரோமன் எம்பையர்னு வரும். அந்த ஹிஸ்டரியும் இந்த ஹிஸ்டரியும் ஒன்றா கலப்பார் ஆண்டவர். காலகட்டத்தை கலப்பார். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்னுவாங்கல்ல, அது அவ்வளோ அழகாக ஆண்டவர் செய்வார். எப்படி நடக்கும், என்ன நடந்தது, அது எப்படி இப்படி எழுத முடியுங்கிறத பிரமிக்கவே. அதுதான் இதுதான் வேதம். இதை தவிர வேதம் உலகத்தில் இல்லை. இது மட்டும்தான் வேதம். அவ்வளோ மகத்துவமாக கர்த்தர் எழுதுவார். அப்போ இதில் என்ன எழுதுறாரு அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம ஒரு சின்ன இதில் படிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் படிப்போம். ஒரு 70 வருஷம் கழிச்சு, அதாவது எருசலேம் அவர்கள் விடுதலையாகிற 70 வருஷத்தை கழிச்சு சொல்லப்படுது. நமக்கு இன்னைக்கு காலையில் பார்த்தோம், வந்தவங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய 2000 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 1850 வருஷம் கழிச்சு இஸ்ரவேலர்கள் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்படுறாங்க 1948. அதுலேருந்து சரியா 70வது வருஷம் எருசலேம் அவங்க கைக்கு கிடைக்குது. இதெல்லாம் எப்படி நடக்கும்னே தெரியாது, நடந்திருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம தலைமுறையில் நடக்குது. 2018 ட்ரம்ப் என்ன பண்றாரு, இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை ரெகக்னைஸ் பண்றாரு. சரியா 70 வருஷம், 70 இயர்ஸ். 1967 எருசலேம் வந்துடுச்சு. ஆனால் தலைநகரம் என்ன செய்யல, மாறவே இல்லை. அந்த இடத்துக்கு, அந்த ஸ்தானத்துக்கு வரல. இன்னைக்கு காலையில் பார்த்தோம், சகரியா 12:6. அப்படியே அழகாக கொண்டாண்டார் ஆண்டவர். 70 இயர்ஸ் முடியுது. முடிஞ்ச உடனே இந்த கேள்வி, ஆண்டவர் 70 வருஷமாய் நீங்க எங்க மேல என்னவா இருக்கிறீங்க, கோவமா இருக்கிறீங்க, எது வரைக்கும் எங்க மேல கோவமா இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் அவர்களுக்கு மறுமொழியா என்ன சொல்றாரு பாருங்களேன். 15வது வசனம் வாசிங்க, சகரியா 1:15 வாசிங்க. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, அவங்க எல்லாருமே தங்கள் வழிகளை மோசம் போக்கிட்டாங்க. நான் கொஞ்சமாக தான் கோபமாக இருந்தேன், ஆனால் உலகம் என்ன செஞ்சிருச்சு, என்னை ரொம்ப படுத்திருச்சு. அதனால என்ன பண்ண போறேன், முழு உலகத்தின் மேல் கோபம் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன சொல்றாரு, ஒரு வாதையை உலகம் முழுக்க அனுமதிக்கிறார். அந்த வாதை என்ன செய்யறாரு, உலகம் முழுக்க அனுமதிக்கிறார். என்ன வாதையை அனுமதிக்கிறாரு? 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 7வது வசனம் வாசிங்க. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர் போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. அப்ப இந்த சிவப்பு குதிரை என்ன கேக்குது ஆண்டவர்கிட்ட, நான் பூமியில போய் சுற்றி திரியட்டுமா அப்படின்னு கேட்குது. ஆண்டவர் சொல்றார், சுற்றி திரி. அவைகள் சுற்றி திரிந்தன. இப்போ கர்த்தர் சொல்றாரு, புறஜாதி மேலே எனக்கு என்ன வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. பூமி முழுக்க என் கோபம் பற்றி எரிய போகுது. நான் பூமி முழுக்க ஒரு கோபத்தை அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றார். இப்போ சிவப்பு குதிரை சொல்லுது, நான் பூமி முழுக்க போறேன், நான் போய் சுற்றி திரியிறேன்னு சொல்லுது. இப்போ இந்த சிவப்பு குதிரை நடந்தது, இந்த சம்பவம் 70 வருஷம் முடிஞ்ச பிறகு. நல்லா கவனிச்சுக்கணும், எப்போ நடக்குது, 70 வருஷம் முடிஞ்ச பிறகு. கரெக்டாக நீ கவனிச்சிங்கன்னா நம்ம கணக்குக்கு 2018 முடிஞ்ச பிறகு அப்படி ஒரு கணக்கு. நீங்கள் புரிதலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், தீர்க்க தரிசனத்தினுடைய காரியம் அதுதான். 2018 முடிஞ்ச பிறகு 2019 வச்சுக்கோங்க. இப்போது இந்த கேள்வி கேட்கப்படுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சிவப்பு குதிரை நீ போய் சுற்றி திரி அப்படிங்கிறார். இப்போ இந்த சிவப்பு குதிரை யார், என்ன, அது உங்களுக்கு தெரியணும். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப இந்த சிவப்பு குதிரை பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அங்க வசனம் என்ன சொல்லுது? பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு அந்த சிவப்பு குதிரை நடக்குது. அந்த கொலை செய்யத்தக்கதான காரியம் நடக்கிறதுக்கு அந்த குதிரைக்கு அல்லது அந்த மேல் ஏறி இருக்கிறவனுக்கு அந்த ஆவிக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்படுதாக சொல்லப்படுது. இப்போ ஒரு தூதன் கையில் பட்டயத்தை கொடுத்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு தூதன் கையில் பட்டயத்தை கொடுத்தா என்ன அர்த்தம்? வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 21:12 வாசிங்க. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பயங்கரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. வசனம் சொல்லுது கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. இப்போ ஒரு தூதன் கையில பட்டயத்தை கொடுத்தா அந்த பட்டயத்துக்கு பேர் என்ன? கொள்ளை நோய். இப்போ தூதன் கையில் இருக்குதா? அதான் கேள்வி. ஏன்னா கர்த்தருடைய பட்டயம்னு இருக்கு. கர்த்தருடைய பட்டயத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய பட்டயம் என்னது? வேத வசனம் அப்படின்னு வாசிக்கிறோம். தூதன் கையில் இருக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். அதே அதிகாரம் 1 நாளாகமம் 21:16 வாசிங்க. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். வசனம் தெளிவா இருக்கு. தூதன் தான் பட்டயத்தை என்ன பண்ணிருக்கான்? நீட்டி இருக்கான். அன்னைக்கு எருசலேமில் என்ன வந்துச்சு? 14வது வசனம் 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். வசனம் தெளிவா இருக்கு நமக்கு. இப்போ ஒரு தூதன் பட்டயத்தை நீட்டினால் அந்த பட்டணத்தின் மேல் என்ன வரும்? ஒரு கொள்ளை நோய் வரும். இதான் அந்த சிவப்பு குதிரை மேல் ஏறி இருக்கிற அந்த தூதன் நீட்டி இருக்கிறதுக்கான அர்த்தம். இப்போ நீங்கள் வெளிப்படுத்தல் 6:4 வந்துருங்க. வசனம் சொல்லுது, இதோ ஒரு சிவப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. பெரிய பட்டயம்னா கொள்ளை நோய். இது எங்க வருது? பூமி முழுக்க. சிவப்பு குதிரை கேட்டுச்சு, பூமி முழுக்க சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. இப்போ அவர் சொல்றாரு சுற்றி திரியுங்கள் என்றார். சுற்றி திரிந்தன. இப்போ இந்த குதிரை எப்போ வரணும்? கரெக்டாக 70 வருஷம் கழிச்சு வரணும். அவர்கள் எருசலேம் விடுதலையான பிறகு அவங்க கிட்ட வரணும். இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. இது நடந்தது, இந்த தீர்க்கதரிசனம் எழுதுனது 2500 வருஷத்துக்கு முன்பாக. வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுனது 1900 வருஷத்துக்கு முன்பாக. சகரியா என்பது வேற ஒரு தீர்க்கதரிசி, அதாவது நியாயப்பிரமாண காலத்து தீர்க்கதரிசி. யோவான் படிப்பறிவில்லாத மீனவர். இது எழுதப்பட்டது பத்மு தீவில், துருக்கியில் இருக்கக்கூடிய பத்மு தீவில். இது எழுதப்படுகிறது மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்துக்கிட்ட இருக்கும்போது. யோசிச்சு பாருங்க, இது 2 காலகட்டத்துக்கும் 2 டிஃபரெண்ட். அது எழுதுனது கிரேக்க சாம்ராஜ்யம், இது கிரேக்க மொழியில, இது எழுதுனது எபிரேய மொழியில. 2த்துக்குமே எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த 2ஐயும் ஒரு ஆவியானவர் இணைச்சு நமக்கு கொடுக்குறாரு. வசனம் சொல்லுது, ஒரு சிவப்பு குதிரை புறப்படும், 70 வருஷம் கழிச்சு புறப்படும், பூமி முழுக்க வரும், அது கர்த்தருடைய கோபமாக இருக்கும், அவனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்படும், அந்த பட்டயம் கொள்ளை நோயாக இருக்கும், அது உலகம் முழுக்க வரும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட். இதை தாண்டி இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸ் பண்ணனா அத்தனையும் இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பா இருக்கும். ஸோ கர்த்தர் சொன்னபடி ஒரு சிவப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்றிருக்கிறது. சரியாக 2019 ஆரம்பித்திருக்கிறது. 70 வருஷம் முடிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிச்சு. 2018 கூட அந்த 70 வருஷம் முடியுது. 2019 ஆரம்பிக்குது. அதில் சேபாத் மாதம்னு இருக்கும், 24ஆம் தேதின்னு இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் காடோடையதான அந்த வெளிப்பாடு இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு பின்னாடி நம் கண்களுக்கு முன்பாக இது நடந்துச்சு. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த கொரோனாவுடைய, இப்போ நம்ம அதை கோவிட்னு சொன்னோம்ல, 2019 வந்துச்சு. அந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது எப்படி மரணத்தை கொண்டு வரும்னு வசனம் சொல்லுது. எப்படி கொண்டு வருமா? பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். குவாரண்டைன்ங்கிற வார்த்தையை மறந்திருக்க மாட்டீங்க. தனித்திரு அப்படின்ற வார்த்தை என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க? மறந்திருக்கவே மாட்டீங்க. தனித்திரு, விழித்திரு, விலகிரு. ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க? ஏன் விலகி இருக்க சொன்னாங்க? ஏன் தனித்திருக்க சொன்னாங்க? அப்படின்னா இந்த கொரோனா பரவினது ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷன் வழியாகத்தான். காற்று வழியாகவோ தண்ணி வழியாகவோ அது பரவவே இல்லை. இது பரவினது முழுக்க முழுக்க ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு. முதல் அலை ஒரு மனுஷன்லேருந்து ஒரு மனுஷனுக்கு, 2வது அலை ஒரு மனுஷன்லேருந்து 4 பேருக்கு இல்லை 8 பேருக்கு, 3வது அலை ஒரு மனுஷன்லேருந்து 32 பேருக்கு. அதோட வீரியம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் பரவினது முழுக்க யாரால?
மனுஷன் வழியாக மட்டும். வசனம் சொல்லுது வெளிப்படுத்தல் 6:4, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. பூமியில் உள்ளவர்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு கொள்ளை நோய் வரும், நார்மலாக வரும். இந்த கொள்ளை நோய் வரும்போதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு வரும், அல்லது ஒரு மாவட்டத்துக்கு வரும், இல்லை சில ஒரு தேசத்துக்கு கூட வரும். ஆனால் உலகம் முழுக்க பூமியில் உள்ளவர்கள் ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேலே, 2 தீவுகளுக்கு மட்டும்தான் கிடையாது. அத்தனை நாட்டிலையும் மரணம் வராத இடமே கிடையாது. அத்தனை துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு, நம்ம காலகட்டத்தில் நடந்துச்சு. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இதில் இந்த கோவிடோடைய எமர்ஜென்சி பேண்டமிக் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, எமர்ஜென்சி, அதுக்கப்புறம் தான் அது எண்டமிக்னு மாற்றினாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு பேர் என்னது? பேண்டமிக், முடிவில்லாததுன்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்டமிக் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த கோவிடோடையதான ஒரு அவசர கால நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு. எவ்வளோ நாள் தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இது வந்து WHO கொடுத்த ரிப்போர்ட், இது அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ரிப்போர்ட்டு. இதை கவனிச்சு பாருங்க, இது இருக்கு, நீங்கள் போய் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். சரியாக 3.5 வருஷம், 3 வருஷம் 6 மாதம். 2019 டிசம்பர் மாதம் ஆரம்பித்து 2023 மே மாதத்தோடு கூட அவர்கள் முடிவுக்கு சொல்கிறாங்க, இதுக்கு மேலே மாஸ்க் போட வேண்டாம், இதுக்கு மேலே நீங்கள் வந்து வேக்சின் சர்டிஃபிகேட் வேண்டாம், சாதாரணமாக நம்ம எப்பவும் போல வாழலாங்கிற WHO ஒரு அனுமதி கொடுத்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது அதுக்கான ரிப்போர்ட் இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல கீழே கொடுத்துருப்பாங்க, ஜனவரியில் மே மாதம் ஆரம்பிச்சிச்சு, டிசம்பர் 2019 கீழே கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக மே மாதம் 2023 லாஸ்ட் லைனில் இருக்குது, எண்டட் இன் மே 2023. சரியாக 3 வருஷம் 6 மாதம், 3.5 வருஷம் கணக்கு. இந்த 3.5 வருஷம் கணக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், பைபிள் கணக்கு. பைபிளில் தான் நிறைய 3.5 வருஷத்தை கத்தர் வச்சிருக்கிறார். 3.5 வருஷம் ஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால், 3.5 வருஷம் ஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு பறந்து போனால், ஒரு காலங்களும் அரை காலமும் 42 மாதம் அளவும் யுத்தம் செய்யும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு வாரம் அளவும் அதில் அந்த வாரம் பாதி சென்ற பின்பு 3ங்கிறது பைபிள் கணக்கு. இயேசு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணினார். 3ங்கிறது நமக்கு பைபிள் பர்டிகுலராக கூட கணக்கு. அப்படி ஒரு 3.5 வருஷம் ஒரு வாதை நம் கண்களுக்கு முன்பாக நடந்திருக்குது. பைபிளில் 3.5 நாள் இருக்குது, 3.5 வருஷம் எத்தனையோ இருக்குது. இது நம்ம காலத்தில் நடந்தது, நம்ம இதை சந்திச்சிருக்கிறோம், நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். நியாயாதிபதிகளில் அவங்க ஒரு இதை சந்திச்சாங்கன்னு பார்க்குறோம், எகிப்தியர்கள் 10 வாதையை சந்திச்சாங்கன்னு பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு எகிப்தில் வந்துச்சு, அது வந்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர் பாளையத்தில் வந்துச்சு, அப்படி இருக்கும். இது டோட்டல் பூமிக்கு வந்திருக்கு. சரியா 3.5 வருஷம் வந்திருக்கு. வேதத்தில் சொன்னபடி ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வந்திருக்கு. அதுவும் சரியா 70 வருஷம் முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்குது வேதத்தில் சொன்னபடி. இத்தனை துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம், இத்தனை துல்லியமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். இது நடந்திருக்கு, ஆனா இது எதுவுமே நமக்கு தெரியாது. இதுதான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டு 2000 வருஷம் ஆகுது. அதுவும் குறிப்பா வெளிப்படுத்துற விசேஷம் கர்த்தர் எழுதி கொடுத்தது சபைக்கு எழுதி கொடுத்தாரு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நாம என்ன படிச்சோம், நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நாம இந்த வெளிப்பாடு எங்க இருக்கு? சபை இதை பத்தி ஏதாவது கவலைப்பட்டுச்சா? யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? வெளிப்படுத்துற விசேஷம் படிச்சா புரியாது. நீங்க சொல்ற ஒரே வார்த்தை, வெளிப்படுத்துற விசேஷம் படிச்சா புரியாது. ஏங்க புரியாது? அதுக்கெல்லாம் ரொம்ப படிப்பறிவு வேணுங்க, படிப்பறிவு இருந்தால் தான் புரியும். நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கன்றதுக்காக தான் வெளிப்படுத்துற விசேஷத்தை எழுத வச்ச ஆளுக்கே படிப்பறிவு இல்லைன்ட்டார். யோவானை குறித்து வசனம் சொல்லுது, படிப்பறிவு இல்லாதவர்களும் பேதமை உள்ளவர்களும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. ஒரு படிப்பறிவு இல்லாதவர் கையில் ஏன் இதை கொடுத்தாருன்னா, நாளைக்கு எந்த படிப்பறிவு இல்லாதவனும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அதனால கர்த்தர் அப்பவே எழுத வச்சிருக்கிறார். ரெண்டாவது, இதை எழுதுறது ஆவியானவர், சபைகளுக்கு எழுதுகிறார். அதை எழுதி கொடுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார். பரிசுத்தாவில இருக்கிறாரா இல்லையா? அப்ப எழுதி கொடுத்த ஆத்தர் உங்ககிட்ட இருந்தா அவர் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அப்போ ஆவியானவர் மேல மிஸ்டேக் இல்ல, எழுதி கொடுத்த மேல மிஸ்டேக் இல்ல, கேட்கிறவங்கிட்ட தான் இருக்கு மிஸ்டேக். அதனாலதான் தெளிவா சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீ கேட்கணும்ல. உட்காந்து நாம எதை கேட்டோம் இந்த 2000 வருஷமா? எதை பத்தி கேட்டோம்? இப்போ குறிப்பா இந்த கடைசி 25 வருஷம் சபையினுடைய நிலைமை என்ன? சபை எங்க வசனத்தை கேட்டுச்சு, அல்லது சபை கேட்கிற வசனம் எப்படிப்பட்ட வசனமா இருக்கு? அதான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு நல்ல குணம் உண்டு, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அவ்வளோ நேசிக்கிறார். ஏன்னா இந்த ஆத்மா அவர் உண்டாக்குனது, அவருக்கு தான் அதோட வேல்யூ தெரியும். ஸோ அவர் அவ்வளோ நேசிக்கிறார். அவர்கிட்ட ஒரு சுபாவம் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தை ஒரு காலத்தில் உரைப்பார் யாராவது வச்சாவது, அதை நிறைவேறும் போது நிறைவேறுகிறதுன்னு சொல்லுவார். இந்த தீர்க்க தரிசனம் இப்போ என்ன செய்து நிறைவேறுதுன்னு யாரை வச்சா சொல்லுவார். உதாரணத்துக்கு, கண்ணியின் வயிற்றில் ஒருத்தர் பிறப்பார்னு ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது, இயேசு பிறக்கும் பொழுது 4 பேர் வச்சு சொல்றாரு. தேவ தூதனை வச்சு சொல்றாரு, தாவீதின் ஊர்லேயே ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏரோதுக்கு சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்கிறான், பெத்லகேமிலே பிறப்பார்.
வானசாஸ்திரிகள் புறஜாதியாருக்கு சொல்றாரு, வானத்தில் நட்சத்திரம் வந்தா யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். இதெல்லாம் விட்டுருங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு சிமியோனுக்கு, உனக்கு இஸ்ரவேலின் ஆறுதல் பிறந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியப்படுத்துறாரு பாருங்க. அவர் என்ன நினைச்சிருக்கலாம், நீங்களே படிச்சுக்கோங்க, எழுதி கொடுத்துட்டேன், நீங்களாச்சும் உங்க பாடுகளாச்சு சொல்லாமல்ல. இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற பாதி டீச்சர் அப்படிதான் இருக்காங்க. ஸ்கூலுக்கு போனீங்கன்னா டீச்சர் வேலை என்ன பண்றாங்க, நான் எழுதி போட்டேன், எழுதிக்கோ, சொல்லி கொடுத்துட்டேன், படிச்சுக்கோ, மார்க் வரல, நான் என்ன செய்ய முடியும், நடத்திட்டேன், நீ படிக்கல, யார் பொறுப்புன்னு கேட்கறாங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல, எழுதியும் கொடுக்கிறாரு, சொல்லியும் கொடுக்கிறாரு, நிறைவேறும் பொழுது ஒரு ஆளை வச்சு சொல்லவும் செய்யறாரு. ஏசாயா கிட்ட சொல்றாரு, இதோ அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்படுவார்னு. இயேசு கிறிஸ்து வந்தவன யோவான் ஸ்நானனை வச்சு சொல்றாரு, இதோ அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி. எவ்வளவு அழகா அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறாரு பாருங்க. இந்த மாதிரி சொல்லி கொடுக்கிற தேவன் உலகத்தில் வேற எங்க இருக்காங்க? அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். ஆனா இதை படிக்கலன்னா யார் பொறுப்பு? யார் தெரிஞ்சுக்கலன்னா யாரு காரணம்? இதுக்கு ஆவியானவர் காரணம் அல்ல, இந்த வேதம் காரணம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் எந்த ஒரு வேதமும் இந்த மாதிரி இவ்வளவு கன்வீனியன்ட்டா புரிஞ்சிக்கிற மொழியில வாங்கக்கூடிய விலையில ஏன் இவ்வளவு சீப்பா இல்ல ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய வேதம் உலகத்துல ஒண்ணு கூட கிடையாது. அது நம்முடைய வேதாகமம் மட்டும்தான். நமக்கு எப்படியாவது இதை தெரிஞ்சுக்கணும்னு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். நீங்க எங்க வாசிச்சிய, எங்க படிச்சிய? இதை படிக்கணும் இல்ல. நீங்க எல்லாம் யாரை தான் பிடிக்கிறியா? உங்களுக்கு எல்லாம் இந்த பைபிளை பிடிச்ச ஒரே ஆள் ஏசாயா தான். ஏன்னா அந்த ஆள் தான் வாக்குத்தத்தம் நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஏசாயா இல்லாம உங்க வாழ்க்கை ஓடவே ஓடாது. அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஏசாயா இல்லாட்டி நீங்க காலியா. நான் தான் எப்பவும் இப்போ நிறைய இடத்துல சொல்ல தொடங்கிட்டேன். நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போனீங்கன்னா போவன்றீங்களா? அதுக்கு தானே சர்ச்சுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறீங்களா? போயிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. பரலோகத்தில் நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுங்க, தேடி கண்டுபிடிச்சி இந்த ஏசாயா எங்கேயாவது இருப்பாப்ல, அவர் கையை பிடிச்சி இல்லை கட்டி பிடிச்சி, நீ மட்டும் இல்லாட்டி நாங்களாம் நாசமாக போயிருப்போம், எங்களை இத்தனை வருஷம் வாக்கு தத்தம் கொடுத்து காப்பாற்றின நீ தான், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல். இப்படி ஏசாயாக்கு பின்னாடியே போயிட்டிய. உங்களுக்கு தானியலை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. பரலோகத்தில் போய் தானியலை பார்த்தா கூட யூட்டன் பட்டு போயிருவீங்க வரமா, எதுக்குடா இந்த ஆள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கு. தானியல் படிக்க மாட்டிய, வெளிப்படுத்துற விசேஷம் சுத்தம், அவ்வளோதான். அப்புறம் எப்படி தான் உங்களுக்கு தெரியப்படுத்துறது? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ அழகா இவ்வளோ தெளிவானவர் எழுதி வச்சிருக்கிறார், துல்லியமாக. படிக்கலையே, அதான் ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா. இதெல்லாம் புறஜாதியாரை பத்தி சொல்லப்படவே இல்லை. யார் கையில வேதத்தை கொடுத்தாரோ அவங்களுக்கு சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாட்டை எழுதி கொடுத்தாரு, நியாயப்பிரமாணத்தை. அதுல உள்ள இயேசுவை அவன் கண்டுபிடிக்கல. இயேசுவை கண்டுபிடிக்காதனால வந்த இயேசுவை விட்டுட்டான் யூதன். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டை எழுதி கொடுத்திருக்காரு, இதுல உள்ள தீர்க்க தரிசனத்தை நீங்க கண்டுபிடிக்கல. நஷ்டம் யாருக்கு? சபையில என்ன இருக்கு? கடந்த 25 வருஷமா நான் சபைனா ஏஜி சர்ச்சை பேசுறேன் நினைச்சுக்காதீங்க. உங்களை சொல்றேன், உங்களை என்னையும் சொல்றேன், நம்ம தான் சர்ச். என்ன இருக்கு? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதானே சபையில பேசணும். ஆனா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? சத்தியம் பேசினா கேட்க மாட்டீங்க, சத்தியம் சொல்ற இடத்துக்கு போகவும் மாட்டீங்க, சத்தியத்தை பேச ஆரம்பிச்சா தூங்கிடுறீங்க. அதுவும் ஆவிக்குரிய சபையில ஒரு பெரிய கிருபை. எல்லாம் வந்ததுல இருந்து சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம், துதி பகுதியில் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும். இதுக்கு நடுவில் நீங்க தூங்குறீங்க பாருங்க, எப்படி உங்களால முடியுதுன்னு தெரியல. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு பவுடர் போட்டு தூங்குறியா? எனக்கெல்லாம் முகத்தை கழுவினா தூக்கமே வராது. நல்லா பவுடரை போட்டு வந்து இங்க தூங்குறான், இவ்வளோ சத்தத்துக்கு நடுவில். அப்புறம் எப்படி தான் உங்ககிட்ட பேசுறது? பைபிளும் வாசிக்க மாட்டிய, சர்ச்சில் சொன்னாலும் கேட்க மாட்டிய, அப்புறம் எப்படி செய்யறது? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரியதான ஒரு காரியம். எவ்வளோ பேர் செத்து போனாங்க தெரியுமா? கோவிட்ல எவ்வளோ பேர் தெரியுமா? 2 கோடி பேர் செத்துருக்காங்க. நான் சொல்லல, WHO கணக்கு 2 கோடி செத்துருக்கு. ஆனால் ஒரு ஆய்வு சொல்லுது அதை விட 8 மடங்கு ஜாஸ்தின்னு இருக்கு. எப்படியோ 2 மடங்கோ 16 கோடியோ, எப்படியோ 2 கோடியோ 16 கோடியோ. இப்போ நினிவேல ஒரு 1,20,000 பேர் சாவ போறாங்கன்னு உடனே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாரா இல்லையா? அதே தேவன் இப்போ மனஸ்தாபப்பட்டிருப்பாரா இல்லையா? கன்ஃபார்மாக மனஸ்தாபப்படுற. ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நமக்கு தான் காலங்கள் மாறும்போது நம்ம மாறிடுவோம். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் வந்தோன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுவோம், ஸ்லோ ஃபுட் வந்தோன்னா ஸ்லோ ஃபுட் ஆகிடுவோம். ஆண்டவருக்கு எல்லா காலமும் ஒரே காலம் தான். அவர் ஒரு 1,20,000 பேருக்கு பரிதவிப்பாரானால் இந்த 2 கோடி பேருக்கு என்ன ஆயிருப்பாரு? பரிதவிச்சிருப்பாரு. சொல்லியிருப்பாரா மாட்டாரா? அறிவிச்சிருப்பாரா மாட்டாரா? நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னொரு குணம் இருக்கு. என்ன குணம் தெரியுமா? அந்த தீர்க்க தரிசனத்தை யாருக்கு எப்படி புரியுமோ அப்படி விளக்கி கொடுப்பாரு. இதெல்லாம் பைபிளுடைய மகத்துவம். இப்போ கவனிங்க, இயேசு பிறக்க போறாரு. அந்த காரியத்தை யோசேப்புக்கு சொல்லணும்னா சொப்பனத்தில் சொன்னா போதும். ஆனால் மரியாளுக்கு சொல்லணும்னா தேவ தூதனே வந்து சொல்லணும். யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அவங்களுக்கு என்ன செய்யறாரு? அப்படி சொல்றாரு. நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தா போதும்,
ஆனால் பெல்ஷாத்சாருக்கு ரத்தம் தோய்ந்த கரம் எழுதணும். அப்போ தான் அவன் நம்புவான். யார் எப்படி சொன்னால் நம்புவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்போ இது மீடியா காலம். இப்போ இந்த பைபிளில் உள்ளதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லைங்க எங்களுக்கு தெரியாது, இல்லை இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் படிக்கலை, நாங்கள் பார்க்கல, இதெல்லாம் விட்டுருங்க. இயேசு நேரடியாக சொன்னார் மத்திய 24 உடைய வருகைக்கான அடையாளம் என்ன அப்படின்னா கொள்ளை நோய்கள்னு சொன்னார். ஒரு கொள்ளை நோய் வருது உலகம் முழுக்க. அப்போ உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஷார்ப் அடிக்கணும்ல சார், அதையும் விட்டுருங்க. இப்போது நம்ம மீடியா காலம். நம்ம எதை எடுத்தாலும் மீடியாக்குள்ளே தான் போகிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? எதை கேட்டாலும் எதில் வந்திருக்குது, யார் சொன்னா அப்படி தான் அடுத்த கேள்வி கேட்குறோம். எதை சொன்னாலும் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறோம். கவனிங்க, இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே காட்டியிருக்கோம். ஆனால் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், 2018 இந்த வீடியோ வந்துச்சு. இது 2018 வந்ததான ஒரு செய்தி, டிவியில் வந்தது. இன்னும் சொல்ல போனால் உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO எல்லாருக்கும் இதை அறிக்கையை எந்த நாட்டுக்கும் அனுப்பினாங்க. அந்த நாட்டு ஒன்றிய அரசாங்கம் கீழே உள்ள எல்லா நாடுகளுக்கும் மாநிலங்களுக்கும் அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டு அந்தந்த லாங்குவேஜில் இது என்ன செய்யப்பட்டது, மொழிமாற்றம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டது. இது தமிழில் வந்துச்சு. இதே மாதிரி கன்னடத்தில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அனுப்பிவிட்டாங்க. இதை எத்தனை பேர் பார்த்தீங்க? சரி, நீங்கள் மீடியா பார்க்குற மக்கள், யூடியூப் பார்க்குற மக்கள், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாம் வச்சுருக்கீங்க. இப்படி ஒன்று வந்துச்சே, யார் பார்த்தீங்க? சரி, நீங்கள் இப்படி சொல்லிடுங்க, தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. டிவியா? நாங்கள் வீட்டுக்கு போய் கையை தூக்கி சீனாய் மலைக்கு போனோம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது தான் கீழேயே வருவோம். எங்களை பார்த்து எங்கள் சர்ச்சில் பாஸ்டே கேட்பார், உங்கள் முகம் பிரகாசிப்பது என்ன? அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் டிவியே பார்க்காத ஆள், நாங்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சதே இல்லைனாலும் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. நானே வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ என்ன செஞ்சுக்கேன், நாங்களே வந்து சொல்லியிருக்கோம், இப்படி ஒரு கொள்ளை நோய் WHO வருதுன்னு சொல்கிறாங்க, ஆயத்தப்படுங்கன்னு சொல்லியிருக்கோம். எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டோம், எந்த அளவுக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, இதில் ஆயத்தப்படுறதுக்கு என்னங்க இருக்குது, இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? கொரோனா வந்துச்சு, அது ஒரு கொள்ளை நோய் புதுசாக வந்துச்சு. அது அரசாங்கமே, மருத்துவமே, சயின்டிஸ்ட்டு அத்தனை பேரும் ஸ்தம்பிச்சிட்டாங்க. இதில் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கொரோனாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் மெடிசன் கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன கிடையாது, மெடிசன் கிடையாது. வேக்சின் தான் இருக்குது. வேக்சின்னா தடுப்பூசி, மெடிசன்னா குணமாக்குற மருந்து. குணமாக்குற மருந்து இன்றைக்கும் இல்லை, வராமல் தடுக்கிற மெடிசன் தான் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது, வேக்சின் இருக்குது. ஆனால் இந்த கொரோனாவுக்கான மெடிசன் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உலகத்திலே இருந்துச்சு. அந்த இடம் திருச்சபைக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மருந்துக்கு பெயர் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமானோம். அந்த மருந்து 2000 வருஷமாக எல்லா வியாதியும் சுகமாக்கி இருக்குது. இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஊருக்குள்ளே விடமாட்டான், நாட்டுக்குள்ளே விடமாட்டான், உள்ளே வந்தால் கல்லெறிஞ்சு கொல்லுவான். சேம் விஷயம்தான், கொஞ்சம் ஏன்ஷியன்ட், இது மாடர்ன். இன்றைக்கி என்ன சொன்னாங்க, யாரும் கொரோனாவில் வெளியே வரக்கூடாது, மாஸ்க் போடக்கூடாது, வந்தால் பிடிச்சி உள்ளே போடுவேன், ஃபைனு எல்லாம் சொன்னாங்கல்ல. அதே மாதிரி அன்றைக்கி வச்சிருந்தான், ஊருக்குள்ளே வரக்கூடாது, வந்தால் கொண்டு போடுவேன்னு சொன்னான், கல்லெறிஞ்சு கொண்டுருவேன்னா. அதே ஒரு குவாரண்டைன். அந்த குவாரண்டைன் வியாதியை சுகமாக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு வல்லமை இருக்குமானால் இந்த குவாரண்டைன் வியாதியும் சுகமாக்குற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு உண்டு. நம்ம எத்தனை சுகமளிக்கிற ஆராதனை நடத்தியிருக்கிறோம். சுகமளிக்கிற திருவிழா, சுகமளிக்கிற பெருவிழா, சுகமளிக்கிற என்னென்ன விழா இருக்குதோ அத்தனை விழாவும் நடத்தி முடிச்சாச்சு. ஆனால் கொரோனா வந்தபோது ஒரு சுகமளிக்கிற ஆளையும் காணும், எல்லாம் ஓடி ஒளிஞ்சாச்சு. நான் யாரையும் குறை சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க, நான் ஊழியக்காரங்களை பற்றியே பேசலை. இந்த சுகமளிக்கிறதுங்கிறது யார் கையில் இருக்குன்னா ஊழியக்காரங்க கையில் இருக்குன்னு பைபிள் சொல்லவே இல்லை. பைபிள் தெளிவாக சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. அப்போ இது யாரால் தான் நடக்கணும்? அப்போ நமக்குலாம் பேர் என்ன? விசுவாசி. விசுவாசம் இல்லாத விசுவாசி. பெட்ரோல் பங்குக்கு போய் நின்ன உடனே பெட்ரோல் இல்லைம்மா தெரியுமா? கடைசி நிமிஷத்தில் நம்ம பெட்ரோல் போடலான்ட்டு அந்த வண்டியில் போய் அந்த பெட்ரோல் பங்குன்னு போர்டு இருக்கும், லைட் எரியும், 4 பேர் உட்காந்துருப்பான், எல்லாம் இருக்கும். நீங்கள் போய் வண்டியை நிறுத்தினோடனே இல்லைம்பா. நம்ம என்ன கேட்போம்னா அங்கேயே சொல்லாம்ல. அதை விட மோசம் நீங்களும் நானும். எல்லா நோயும் வந்த பிறகு நீங்கள் விசுவாசியாச்சே, விசுவாசம் இருக்கானா? இல்லை, எம்டி, காலி, விசுவாசம் காலி. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நாங்களாம் எவ்வளோ பெரிய விசுவாசி தெரியுமா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு விசுவாசம் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் எதுனா தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கடந்த 25 வருஷமா ஏசு கார் கொடுப்பார், ஏசு வீடு கொடுப்பார், ஏசு பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கொடுப்பார், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார், அப்புறம் 3 மாதம் கழிச்சு குழந்தை கொடுப்பார், அப்புறம் அந்த பிள்ளையை நடக்க வைப்பார், அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு சொந்த வீடு கொடுப்பார். இதுதான் உங்கள் விசுவாசம். ஆனால் நீங்கள் என்ன விசுவாசிங்களோ அது உங்களுக்கு கிடச்சிச்சா இல்லையா? நான் சொல்லுவேன், போன ஜென்ரேஷன் விசுவாசியை விட இந்த ஜென்ரேஷன் விசுவாசி ஆசீர்வாதமாக தான் இருக்குது உலக பிரகாரமாக. போன ஜென்ரேஷனில் வீடு கூட இல்லை, இருக்காது, சாப்பாட்டு கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் யாரும் அப்படி இல்லை. எப்படி உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே 3 நாள்லேருந்து 1 வாரத்துக்கு தேவையான சாப்பாடு இருக்குது, இருக்கா இல்லையா? இருக்குதானே? என்னைக்கு வச்சோன்னு தெரியாமல் தானே பார்த்துக்கிட்டு நிற்கிறியா?
காலங்காத்தால 7 மணிக்கு ஃப்ரிட்ஜை திறந்துட்டு இப்படியே பார்ப்பாங்க. இதை என்னைக்கு வச்சோம்? இது கல்யாணம் ஆனபோது செஞ்ச சட்னி, இது என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு கொடுத்ததான தக்காளி சட்னி. அங்கே இருந்துட்டு வீட்டுக்கார வேற கேட்பாங்க, எப்பா சட்னி சாப்பிட்றீங்களான்னு. அவர் நீங்கள் ஃப்ரிட்ஜு கிட்ட வந்து கேட்டோன்னா அவர் சொல்லுவார், வேணாம் வேணாம் நான் வெறும் இட்லி அப்படின்றாப்ல. ஏன்னா நீங்கள் சூடு பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நீங்கள் வேற சட்னியை கொண்டு வந்து வச்சிருவீங்க. அது பார்த்தா உள்ளே மேலே சூடாக இருக்கும், உள்ள சூடாக வேற இருக்காது. அது கிளறினீங்கன்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படி தான் சாப்பாடு கொடுத்துருக்காரு. எல்லார் வீட்லையும் ஒரு 15 நாளைக்கு தேவையான மளிகை சாமான் இருக்கா இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு தேவையானது இருக்கா இல்லையா? போன ஜென்ரேஷனில் அரிசி இல்லாமல் ஊழியம் பண்ண ஊழியர்கள்லாம் இருக்காங்க. போன ஜென்ரேஷனில் செருப்பு தேவை நடந்தவங்க இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 2 வீலராவது குறைஞ்சபட்சம் 2 வீலராவது இருக்கு. ஸோ அவர்களை விட கர்த்தர் நமக்கு இன்னைக்கு என்னத்தை வச்சிருக்காரு? ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்காரு. நம்மளுடைய கவலையெல்லாம் என்னன்னா சொந்த வீடு இல்லை, எங்கள் தங்கச்சி என்னை விட பெரிய வீடு கட்டிட்டான். நம்ம கவலையெல்லாம் அதானே ஒழிய நம்ம கவலை வேற. நீங்கள் 25 வருஷமா சபை சத்தியத்தை விட்டு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போயிருச்சு. அதனுடைய விளைவு என்ன? நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை கர்த்தர் கொடுத்துட்டாரு. அப்போ கர்த்தர் தானே கொடுத்தாரு. இளையகுமாரன் போய் கேட்டோன்னா அப்பா கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு தானே. அதே மாதிரி தான் நீங்கள் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. அப்பாவுக்கு தெரியும் இதை வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியும். அந்த ஒரு பஞ்சம் வந்துச்சு, எல்லாம் போச்சு. இளையகுமாரன் திரும்பி வந்துட்டான். அதே மாதிரி தான் கொரோனா வந்துச்சு. இந்த 25 வருஷமா நீங்கள் வச்சிருந்த ஆசீர்வாதத்தை வச்சு என்ன பண்ணீங்க? வச்சிருந்த வீடை வச்சு என்ன பண்ணீங்க? நீங்கள் வச்சிருந்த பணத்தை வச்சு என்ன பண்ணீங்க? நீங்கள் வச்சிருந்த நகையை வச்சுட்டு என்ன பண்ணீங்க? பெட்டிக்குள்ள இருக்கிற பத்திரத்தை வச்சுட்டு என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ண முடியல. வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு உட்காந்துருந்தீங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரனும் பணக்காரனும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல காரு கதவை திறந்து போட்டு படுத்து கிடந்தான். ஐசியூவில் பெட் இல்லை, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. அவங்க கதர்னா புதைக்கிறதுக்கு இடம் இல்லை, கொத்து கொத்தா பணம். என்ன பண்ணி அப்புறம்? அப்போ இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லை? இது அல்ல, இது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. இவ்வளத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஆண்டவர் வசனத்தில் அழகா சொன்னார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் பிரயோஜனம் என்ன? இது கொரோனாவில் அப்படியே இருந்துச்சு. உலகம் முழுவதும் ஆதாயமாச்சு, உன் ஜீவனுக்கு வழி இல்லையே, காப்பாற்ற வழி இல்லையே. வசனம் அப்படியே நடந்துச்சு. ஆனா என்ன திருந்தினீங்கன்றதான் கேள்வி. என்ன மனம் திரும்பணும்? அதானே இல்ல. இன்னும் பணம் பணம் பணம், ஆசீர்வாதம் 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 பலூகி பெருகணும். சொல்லும் போதே கண்ணு விரியுது. இந்த வருடம் கர்த்தர் நம்மளை பலூகி பெருக பண்ணுவாராக. சரி, பலுகி பெருக பண்ணிட்டாரு, ஏன் வேணாங்கிறிய? நாங்க எப்ப வேணானோ? 110 கிலோ ஆயிட்டிய. இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகி முன்னும் பின்னுமாக ஆசீர்வதிச்சு நல்ல 100 கிலோ ஆயிட்டிய, ஏன் வேணாங்கிறிய? சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கொடுத்த 110க்காக ஸ்தோத்திரம். இன்னும் 120 130 அடுத்த வருடம் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க கேளுங்க. ஏன் அதை கேட்க மாட்டீங்க? பிள்ளைகள் பிள்ளைகள் கர்த்தரால் அடுத்த வருஷம் கேட்கணும், யாக்கோபை போல 12 கொடுங்கப்பா. கேப்பீங்களா? அதை மட்டும் கரெக்டா என்ன சொல்றீங்க? 2 போதும், 1 போதும். இந்த 1 வச்சுக்கிட்டே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தானே பிள்ளைகள். ஏன் போதும்னு சொல்றிய? ஆண்டவர்கிட்ட கேளுங்க அடுத்த வருஷம், ஆண்டவரே கிச்சன்ல 2, பெட்ரூம்ல 2, ஹால்ல 2, தடுக்கி விழுந்தா வெராண்டால 4, சுத்திலும் பிள்ளைகளாய் கொடுங்க கேளு. அதுக்கு மட்டும் அறிவு இருக்குல்ல எவ்வளவு போதும்னு. அது ஏன் பணத்துல வர மாட்டேங்குது? இவ்வளவு பணம் எனக்கு போதும்னு என்னைக்காவது சொல்லிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் ஒரு லேண்ட் கொடுத்தாரு, ஏதோ ஒரு வீடு கொடுத்தாரு, போதும் இருக்கா? மேல கட்டு. சரி, மேல கட்ட திருப்தி ஆனீங்களா? 2 பிள்ளைங்க இருக்கு, 2 வீடு வேணாமா? என்னைக்காவது போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தி வருதா? கொரோனா உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கு, மறந்துடாதீங்க. பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், வீடு, வாசல் எதுவும் ஜீவனை காப்பாத்தாது. உங்களை காப்பாத்துகிற ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் கையை விட்டாரு தொலைஞ்சோன்னு அர்த்தம். நான் உலகத்தில் ஆசீர்வாதம் வேணான்னு சொல்லல, போதும் என்ற மனதன் கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆசீர்வாதம். எந்த விஷயத்துல கத்த நமக்கு வேணான்னு சொல்லியிருக்காரு சொல்லுங்க? நம்மளை என்ன நடுத்தரில் விட்டுட்டாரா? இல்லை நமக்கு தண்ணி கொடுக்காம விட்டுட்டாரா? போய் தேசத்தில் உலகத்தில் போய் பாருங்க, எத்தனை நாடு தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அலையுது. உங்களை என்னையும் கத்தர் போதுமான அளவுக்கு சாப்பாடும் தண்ணியும் ட்ரெஸ்ஸும் கொடுத்து தான் வச்சிருக்கிறார். ஆனால் திருப்தி இல்லை, இன்னும் திருப்தி இல்லை. சில ஆட்கள்லாம் சர்ச்சுக்கு வந்த நாள்ல இருந்து 30 வருஷம் 40 வருஷம் இன்னும் ஜப குறிப்போடையே இருக்கு. இன்னும் ஜப குறிப்பு. முதல் தடவை சர்ச்சுக்கு வரும்போது பாஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கோம், பாஸ்டர் என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் பாஸ்டர். அவரும் இதில் இவங்க ஃபாஸ்டிங் போட மாட்டாங்க, அவரை போட சொல்லுவாங்க. அது அடுத்து சூப்பர் இன்னும் இருக்கு, எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் உபவாசம் போடுவீங்களா? போட்டு அவர் ஜாப் பண்ணி கல்யாணம் நடந்துடும். 3 மாதம் சும்மா இருக்கும். அடுத்து வரும், பாஸ்டர் என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு புழுவும் இல்லை, ஒரு பூச்சியும் இல்லை. சரி, ஜபத்தை கேட்டு 2 புழு கொடுத்தா ஒத்துப்பீங்களா? கேட்கறதே ஜப குறிப்பு தப்பா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன் பிள்ளைக்கு 4 புழு கொடுக்குறேன் வைத்துக்கொள். நல்ல ஒரு நல்ல ஜுவல்லரி டப்பால போட்டு டெய்லி பார்த்து 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 சரி ஆண்டவர் குழந்தைய கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் வர்றது, பாஸ்டர் எங்க மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையே கிடைக்கல. கேட்கும் போதே எங்களுக்கே டென்ஷனா இருக்குமே, ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க.
சிலர்லாம் வர்றாங்கன்னா பரலோகத்தில் அவர் சொல்லுவார், ஐயோ வரானே இவன் இப்போ எப்படி அழுவான்னு தெரியலையே. வந்து உட்காந்து அடுத்து வேலை கிடச்சிரும் மாப்பிள்ளைக்கு, நல்லா கிடச்ச உடனே அடுத்து பாஸ்டர் நல்லா வேலை பார்க்குறாங்க, சொந்தமாக ஒரு வீடு இல்லை, வாடகையில் இருக்காங்க. இதுக்குள்ளே இந்த அம்மாவுக்கு 60 ஆகிடும். அதுக்கப்புறம் வாடகைலாம் கிடச்ச உடனே திருப்பி ரீசைக்கிள் ஆரம்பிக்கும். என் பேத்திக்கு 22 வயசாச்சு பாஸ்டர், ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ண. இது சாவர வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்காவது போதும் என்ற மனசு வந்துச்சா? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ கொண்டது கொட்டுறாங்க, மோசே சொல்கிறான் போதும் நிறுத்திடுங்க, இதுக்கு மேலே வேண்டாம், எல்லாம் ஓகே. அந்த எண்ணம் வருதா நமக்கு? வரவே வராது, வரவே வராது. இவ்வளத்தையும் வச்சாலும் எதுவும் பிரயோஜனம் இல்லைங்கிற எண்ணம் வரணும், மைண்ட் செட் வரணும். இதை விட மோசமானது ஒன்று வருகிறதுன்னு WHO அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. நீங்கள் வச்சிருக்கிற எதுவும் உதவாது, யாரும் உதவ மாட்டாங்க. திருப்பியும் சொல்கிறேன், பரலோகத்திலிருந்து வருகிற உதவிதான் நிரந்தர உதவி, நித்திய உதவி, அதுதான் கரெக்டான உதவி. அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியும். என்ன பண்ணுவாங்க? 8 கோடி பேர் இருக்கும் தமிழ்நாட்டில், எப்படி செய்ய முடியும்? 140 கோடி பேர் இருக்காங்க, என்ன செய்வாங்க? இந்தியாவில் 800 கோடி பேர் இருக்காங்க, உலகத்தில் என்ன செய்ய முடியும்? அவங்களால முடிஞ்சதான் செய்ய முடியும். உங்களுக்கும் எனக்கும் உதவி பரலோகத்திலிருந்து தான் வரும். அப்போ நீங்கள் நானும் எதை நோக்கி பார்க்கணும்? பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் சொன்னபடி ஒரு சிவப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக வந்துச்சு. 3.5 ஆண்டு காலம் உபத்திரவம் கர்த்தர் சொன்னபடியே நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி பாருங்க எவ்வளவு துல்லியமா நடக்குது பாருங்க. இது நடந்துகிட்டே இருக்கும்போது இன்னொன்று நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. போதும். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. நல்லா கவனிங்க. வடதேசம்னா இஸ்ரவேலுக்கு மேல இருக்கிற வடக்கு பக்கம். இந்த வடதேசங்கிறது நேரா அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல இருக்கான்னு தெரியல அந்த பவர் பாயிண்ட். கவனிங்க, இது இஸ்ரவேல் மேல ஒரு புள்ளி வச்சிருக்கு கீழே. அப்படியே நேரா போனா வடக்கு பக்கத்தில் பாருங்க, அந்த கோடு 2 நாட்டை தாண்டும். இந்த கோடை பார்த்தீங்கன்னா 2 நாட்டை தாண்டும். அப்படியே மேலே போய் ரஷ்யாவில் நிற்கும். கருப்பு குதிரைகள் எங்கே போச்சு? வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. இந்த கருப்பு குதிரை என்ன செய்யும்? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:5. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி கோதுமை என்றும், கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, உணவு பஞ்சத்தை பத்தி சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுது? உணவு பஞ்சத்தை பத்தி சொல்லுது. ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை, எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. சரி, இந்த உணவு பஞ்சம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும்? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும்? இப்போ சிவப்பு குதிரை வந்துச்சு, அது ஒருவருக்கு பூமி முழுக்க வந்துச்சு, ஒருவரை கொலை செய்யத்தக்கதாக வந்தது. அடுத்து வந்துட்டு 70 வருஷம் கழிச்சு வரும். இவ்வளோ டீடைல் இருக்குல்ல, இதே மாதிரி கருப்பு குதிரைக்கு ஆண்டவர் சொல்றார். எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும்? அந்த சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் திருப்பி வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. சரியா 2020-21 கொரோனா ஸ்டார்ட் ஆன அந்த 22வது வருஷம், 20ல கொரோனா, 22ல நல்லா கவனிச்சிங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. எங்க தம்பி, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா கவனிங்க, அந்த கோடு பாருங்க. அப்படியே வடக்கு பக்கம் இருக்க உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போகும். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது வசனத்துல ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை இருக்கு இல்லையா? நல்லா கவனிச்சிங்கன்னா, உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன் தான். கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு. நம்பர் 2 நாடு ரஷ்யா. இது 2 தான் சண்டை ஆரம்பிச்சிச்சு. இந்த கோதுமை பஞ்சம் பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தல் 6:6 கருப்பு குதிரைனா கோதுமை பஞ்சம் பைபிள் சொல்லுது. அதாவது உணவு பஞ்சம் அடையாளமா கோதுமையை சொல்லுது. சரியா சொன்னபடி இந்த சிவப்பு குதிரைக்கு அடுத்து அது நடக்கணும். இது நடந்துகிட்டே இருக்கும்போது கருப்பு குதிரை அப்படி வடக்கு பக்கம் போகுது. கவனிச்சிங்கன்னா, ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. சண்டை போட ஆரம்பித்த உடனே மிகப்பெரிய கோதுமை பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாய் மாறிச்சு. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், மிகப்பெரிய உணவு பஞ்சம் எல்லா பகுதிக்கும் வந்துச்சு. வந்தது மாத்திரமல்ல, அன்னைக்கு கோதுமையினுடைய அளவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவிலலாம் வரலாறு காணாத அளவுக்கு இதெல்லாம் இப்போ வந்து நியூஸ், அந்த காலகட்டத்தில் வந்த நியூஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டெல்லாம் கீழே போட்டிருப்பாங்க. 2024 மார்ச் இங்கே போட்டிருப்பாங்க. 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு. இதை தாண்டி இந்த கோதுமை தட்டுப்பாடு எல்லா நாடுகளுக்கும் பரவ தொடங்குச்சு. ஒவ்வொரு நாடுகளாக பரவ தொடங்குச்சு. அந்த வசனத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமைன்னு இருக்குல்ல, 1 படி
ஒரு பணம் அப்படின்னா என்ன அர்த்தம் பைபிள் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 6ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இப்போ 5000 பேர் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஆண்கள் மட்டும், புருஷர் மட்டும், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் கணக்கு இருக்குது. அது ஒரு 20-25,000 பேர் இருக்கணும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா ஆண்களே 6000 அப்படின்னா பெண்கள் கண்டிப்பாக என்ன இருக்கணும், அவங்க ஒரு 6000ஆவது இருக்கணும் நியாயமாக. ஆனால் பொதுவாக என்ன கேட்டால், சபையிலேருந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் பெண்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். எங்கே போனாலும் அவங்க கூட அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 6000, அது ஒரு 6000னா 12000. ஒரு வீட்டுக்கு 2 பசங்கன்னு வச்சா அது ஒரு 12000, 24,000 இருக்கணும் எப்படியோ அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்களே கொடுங்கள் அப்படிங்கிறார். அப்போது அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு நாங்கள் எங்கே ஆகும், 200 பணம் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல அந்த பணத்துக்கு எவ்வளோ விலை கொடுக்குறாங்க, 200 பணம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 20,000 பேர் சாப்பிட்றதுக்கு 200 பணம் ஆகும்னு சொன்னால் ஒரு பணத்தில் எவ்வளோ பேர் சாப்பிட்லான்னு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 100 பேராவது என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். ஒரு நம்ம ஒரு கணக்குக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு கையாக வச்சோன்னா 5000 ரூபாயாவது ஆகும். அதான் அதோடைய அர்த்தம். ஒரு கிலோ கோதுமை, ஒரு படி கோதுமை எவ்வளோக்கு விற்கணும், 5000 ரூபா வரைக்கும் விற்கணும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா உலகளாவிய இந்த 2022 கோதுமை தட்டுப்பாடு உச்சத்துக்கு போயிடுச்சு. போனதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிலோ கோதுமை எல்லாம் 5000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் வித்துச்சு. எங்கன்னு கேட்டிங்கன்னா, இது பாகிஸ்தானில். எவ்வளவு, இந்தியா பணத்தில் 1500னா அவங்க ஊர் பணத்துக்கு கிட்டத்தட்ட 3000, 1.5 மடங்கு ஜாஸ்தி. 2500 ரூபா 3000 ரூபா கிட்ட வரும். அதுவே ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டீங்கன்னா 3000 ரூபா வித்துச்சு. அதுவே பர்மாக்கு, மியான்மருக்குலாம் போயிருந்தீங்கன்னா 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கு வித்துச்சு. கோதுமை மட்டும், நான் சொல்கிறது கோதுமையினுடைய விலை. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம், நம் கண்களுக்கு முன்பாக கருப்பு குதிரையின் காலம் வந்துச்சு. வடக்கு பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு. சரியா ரஷ்யா உக்ரைனால் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வேற பிரச்சனை. ஆனால் இதனால் ஏற்பட்ட விளைவு என்னன்னா கோதுமை தட்டுப்பாடு. எல்லா பக்கமும் கோதுமை தட்டுப்பாடு வந்துச்சு. ஐரோப்பா முழுக்க கோதுமை கிடையாது, மிகவும் பாதிக்கப்பட்டாங்க. ஷெல்ஃப்ஸ்லாம் கோதுமையே இல்லைன்ட்டான், பிரெட்டே இல்லைன்ட்டான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்துச்சு. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம், கருப்பு குதிரையின் காலம் நம்முடைய காலத்தில் துல்லியமாக நடைபெற்றது. இது பைபிளில் உள்ள சம்பவம் தான். ஆனால் இது ஏதாவது நமக்கு தெரியுமான்றா, அதான் இங்கே கேள்வியே. ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் தெளிவாக நடத்திக்கிட்டே இருக்கார், தீர்க்க தரிசனம் சொன்னபடி நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் பல நேரங்களில் நாம் இது ஏன் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அதாவது ஒரு தேவ மனுஷன், தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்தில் உள்ளவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், உதாரணமாக சொல்கிறேன். ஒரு பஞ்சம் வருதுன்னா அந்த பஞ்சம் ஏன் வருது அப்படிங்கிறத உலக பிரகாரமாக ஆராயிரவன் உலக மனுஷன், ஸ்பிரிச்சுவலாக ஆராயிரவன் தான் தேவ மனுஷன். இப்போது ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வருது, ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் வருது, இப்போ ஆகாபு காலத்தில் பஞ்சம் வருது, தாவீது காலத்துலையும் பஞ்சம் வருது. இப்போ இந்த பஞ்சம் வரும்போது ஆகாபு என்ன பண்ணுறாரு, குதிரைக்கு புல்லு தேடி அவரும் உபதியாவும் ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன செய்கிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் தாவீது ஒன்றுமே செய்யலை. பஞ்சம் வந்த உடனே ஏன் பஞ்சம் வந்துச்சுன்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டோன்னே ஆண்டவர் சொல்கிறாரு, சவுல் காலத்தில் ஒரு ரத்தப்பழி இருக்கு, அந்த ரத்தப்பழியை சரி பண்ணால் பஞ்சம் சரியாயிடுங்கிறாரு. இப்போ பாருங்க, ஒரு சாதாரண ராஜா அந்த பஞ்சத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ஒரு தேவ ஆவி பெற்ற ராஜா ஃபேஸ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இவர் போய் கேட்ட உடனே, ஆண்டவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சவுல் யார் எந்த குடும்பத்தை கொலை பண்ணாரோ அவங்கள போய் கூப்பிட்டு தேவையானதை செஞ்சுட்டு இவர் சொல்லுவார், இஸ்ரவேலை தேவனுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவார். சொன்ன உடனே ஆசீர்வாதம் வந்துடும். இது ஸ்பிரிச்சுவலி ஹேண்டில் பண்ணுறது. ஒரு விஷயத்தை ஸ்பிரிச்சுவலாக ஹேண்டில் பண்ணுறது. இதை நீங்கள் உலக பிரகாரமாக ஹேண்டில் பண்ணலாம். ஆகாப் என்ன பண்ணுறாரு, புல்லு தேடி போகிறார். இன்னொரு ராஜா என்ன பண்ணுறாரு, சாப்பாடுல என்னப்பா பண்ணுறது, நான் இப்போ எலிசா சொல்கிறாரு, நாளைக்கு இந்நேரம் ஒரு பணத்துக்கு கோதுமை விற்கும் எல்லாம் சொல்கிறாரு. அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கார் நைட்டு. இப்படி ராஜாக்களும் இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் இன்னைக்கு விசுவாசி கூட்டமும் இருக்கு. உலகத்தில் ஒரு சம்பவம் நடந்தா அந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் என்ன இருக்குன்னு பார்க்கணும். தேவன் என்ன செய்கிறாரு, உலகளாவிய 2 கோடி பேர் சாப்பிட்றான் ஒரு கொள்ளை நோயில், என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் கேட்டமா? ஒரு கண்டம் முழுக்க, ஒரு கண்டம்ல 2-3 கண்டம், ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா 3 கண்டம் முழுக்க கோதுமை தட்டுப்பாடு வருது. கோதுமை இல்லைங்கிறான். 2000 ரூபா விற்கிது. இங்கே இந்தியாவில் சொல்கிறாங்க 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு போயிட்டீங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் 2022, 23 நடந்த சம்பவம். இது 2022. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போட்டிருக்க டேட் 2022 நடந்த சம்பவம். நம்ம எந்த அளவுக்கு இதை சீரியஸாக எடுத்துக்கிறோம் தான் கேள்வி. இதை ஸ்பிரிச்சுவலாகவே நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு சபை அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. உலகத்தில் நடக்கிற சம்பவம் இல்லை, நமக்கு நடக்கிற சம்பவம் நமக்கே நடக்கட்டுமே. ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, அதை எப்படி நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸ்பிரிச்சுவலாக ஹேண்டில் பண்ணுறது இல்லை. இப்போ உடனே அதை நீங்கள் ஏதாவது ஒரு உலக பிரகாரமான காரணத்தை தூக்கி போட்டுடுறீங்க. உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்பிரிச்சுவலாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. வசனத்தின்படி பாருங்க. ஆண்டவர் சொன்ன கருப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கு.
இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா இது அது அந்த வடக்கு பக்கம் போச்சு. இந்த சிவப்பு குதிரை நீங்கள் 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 8வது வசனம் வாசிங்கவா, 7வது வசனம் வாசிங்கவா. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. இன்னைய வரைக்கும் சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கொரோனாவுடைய அடுத்த வேரியன்ட் வந்துகிட்டே இருக்கு. இப்பவும் WHO அனௌன்ஸ் பண்ணிருக்கு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரியதான பேண்டமிக் வருது, நாம இன்னும் அதுக்கு ரெடி ஆகலன்னு அடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னபடி அதுவும் இருக்கு பைபிளில், அதை பற்றியும் பைபிளில் இருக்கு. ஆனால் நாம இதை எதையுமே சீரியஸாக எடுத்துக்கல. அதான் இங்கே இம்பார்ட்டன்ட். உலகத்தான் கூட சீரியஸாக எடுத்துக்கிறான் சில நேரங்களில். அவங்க கூட அதுக்கு ரெடி ஆகுறாங்க. பில்கேட் சொல்றாரு, ஒரு பெருசு வருது, நம்ம ரெடி ஆகணும். இப்போ நீங்கள் கொரோனாவில் வேக்சின் போட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைசர்னு ஒன்று போட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. நம்ம ஊரில் சொன்னால் கோவிஷீல்டு அப்படிம்பாங்க, கோவேக்சின்பாங்க. கோவிஷீல்டுங்கிறது வெளிநாட்டில் வந்தது. அந்த மருந்தில் 3 பில்கேட்ஸ் இது. அவர் என்ன பண்ணார்னா, முன்னாடி ஆராய்ச்சி ஆரம்பிச்சிட்டார், இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு. அவருக்கு தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செய்கிறாரா அதெல்லாம் வேற விஷயம். ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குல்ல அவங்ககிட்ட, அவங்களே கிருமியை வர வச்சாங்கன்னு ஒரு குரூப் பேசிக்குது. அது ரூமர், என்னமோ தெரியாது, அது உண்மையாக கூட இருக்கட்டும். ஆனால் அவன் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும், ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல. சபை ஒரு ப்ரிப்பரேஷன் ஆச்சா? இந்த சத்தியங்களை கேட்கும் போது, இந்த விஷயங்களை பார்க்கும்போது ப்ரிப்பேர் ஆச்சா? ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் சபை எப்படி எடுத்துக்குது, அந்த நேரத்தில் மட்டும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், கிருபை உள்ளவர், கர்த்தரின் தேவன். இப்படிதான் சொல்றீங்களே ஒழிய, அது முடிஞ்ச உடனே திருப்பி ஆஸ் யூசுவல் அதே மாதிரி. அப்புறம் ஆண்டவர் சொல்றார், நான் எல்லாத்தையும் அவங்களுக்கு சொன்னேன், அவர்கள் அந்நிய காரியமா எண்ணினார்கள். அவர் சொல்றாரு, அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். கோவிட்ல எத்தனை பேர் செத்து போனோம்? நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இதாயிட்டாங்க? எத்தனை ஊழியக்காரங்க மரிச்சு போனாங்க? நான் யாரையுமே நியாயம் தீர்க்க விரும்பல. ஆனா ஒண்ணு, எகிப்து முழுக்க வாதை வந்தால் அது யாருக்கு வரக்கூடாது? இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் வரக்கூடாதுன்னு வரலன்னு பைபிள் சொல்லுது. எகிப்து முழுக்க தளம்பிள்ளை சங்காரமான எங்க வரக்கூடாது? இஸ்ரவேல் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன் இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்துச்சு, யார் வீட்டுக்குள்ள வரக்கூடாது? எலியா இருந்த வீட்டுக்குள் வராது. அதுதானே உலகத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இவ்வளவு போராடுறோமே, நம்ம சொல்ல முடியலன்றமே. ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கொரோனால மட்டும் நீங்களும் நானும் விசுவாசத்துல வர்த்திக்க பண்ணி இருந்தோம்னா, எப்படி வர்த்திக்க பண்றது? நீங்க தான் ஆசீர்வாதத்தை கேட்டீங்களே, வசனம் தெளிவா சொல்லுது, எதனாலே விசுவாசம் வரும்? கேள்வினாலே விசுவாசம் வரும். நீங்க மட்டும் விசுவாச வார்த்தைகளை கேட்டு 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 அப்படியே ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்பட்டு இருந்தீங்கன்னா, நீங்களே கொரோனாவை சுகமாக்கி இருக்க முடியும். உங்க மூலமா கர்த்தர் செய்வாரான்னு கேட்குறீங்களா? ஒரே ஒரு சாட்சி சொல்ற மட்டும் கேளுங்க. 2 சாட்சி இருக்கு. நான் கேட்டேன், அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஆந்திராவில் ஒரு பகுதியில் ஒரு அம்மா, படிப்பறிவு இல்லாதவங்க தான், பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சாதாரணம். மீட்டிங் போயிரும்போது அங்கே இருக்க ஊழியக்காரன் கொண்டு வந்து அந்த அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த அம்மா பெரிய காரியம் செஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் என்னன்னு கேட்டால், இந்த அம்மா சாட்சி சொல்கிறாங்க, கொரோனா எல்லா பக்கமும் வேகமாக பரவிட்டு இருக்குதான். இந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம் தெரியுமா? அவங்க வீடு வந்து அந்த கிராமத்தில் ஆரம்பத்தில் இருக்குமா, நேராக வீட்டுக்கு வெளியே டெய்லி வருவாங்களாம், கையை தூக்கி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவாங்களாம் ரோட்டில். ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்களாம், என்னை தாண்டி கொரோனா என் கிராமத்துக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரேம்பாங்களாம். அந்த மாநிலத்தில், அந்த மாவட்டத்தில், அந்த ஒரு கிராமத்தில் மட்டும்தான் கொரோனாவே கிடையாது, ஒருத்தர் கூட சாகலை. அது சாட்சி. இன்னைக்கும் அந்த அம்மா ஜீவனோடு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி தெரியுறோம்? நம்ம யாரு, எப்படிப்பட்டவங்க, எத்தனை வருஷம் விசுவாசி? அந்த அம்மாவுக்கு பயங்கரமா பைபிள் தெரியுமா? தெரியாது. பயங்கரமா தியாலஜி, எம்டெக், பிடெக் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கையை போட்டு விசுவாசத்தோட ஜோம் பண்ணுச்சு. சென்னையில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. இப்போதான் போன மாதம் தான் சாட்சி சொன்னாங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி. அந்த சகோதரி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய இன்சார்ஜில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஹோம் ஒன்று இருக்குது. அந்த ஹோமுக்கு அவங்க தான் இன்சார்ஜ். கொரோனா வந்துருச்சு, ஹோமெல்லாம் பிள்ளைகளை வச்சு மூடிக்கிட்டாங்க, உள்ளே யாரையும் அலோவ் பண்ணலன்ட்டு. அப்புறம் முடிஞ்ச பிறகு கவர்மெண்ட் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, எல்லா ஹோம்ஸ்லேயும் போய் என்னென்ன நடந்துச்சுன்னு. இவங்க ஹோமில் மட்டும் ஒருத்தருக்கு கூட கொரோனாவே வரல, கொரோனா இல்லை. கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க, எப்படி இங்கே மட்டும் கொரோனா வராமல் இருந்துச்சு? அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, வந்த அதிகாரிகள்கிட்ட சில மருந்துகள் பற்றி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் எடுத்தோம். அதே நேரத்தில் நாங்கள் டெய்லி கையை தூக்கி சோம் பண்ணோம், எல்லா ஹோம்லேயும் கொரோனா வந்துச்சு, இந்த ஒரு ஹோமில் மட்டும் கொரோனா வரவே இல்லை. தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோன்றதான் இங்கே கேள்வி. ஆனால் பாடும்போது பேசும்போது நம்ம பண்ணுற சேட்டைகள் இருக்குல்ல, அப்பா, சிங்கத்தின் மேலும் நடந்து வல்ல சர்ப்பத்தையும் மிதிப்பாய். எங்கே கொரோனா வந்தோன்னு யாருக்காவது ஜோம் பண்ண வெளியே வந்தீங்களா? முதல்ல யாராவது கூப்பிட்டா வருவீங்களா? சில பாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கொரோனா வந்திருக்குன்னு விசுவாசி வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு கொரோனா இது வந்து கேள்விப்பட்டோமே. இல்லையே பாஸ்டர், நான் வந்து ஜோம் பண்ணலான்னு இருக்கேன். வராதிங்க பாஸ்டர்ன்ட்டான் வீட்டுக்கு. பாஸ்டர் வர வேணான்ட்டான். என்னன்னு கேட்டால், பாஸ்டர் வழியாக கொரோனா வந்துருமா? இவன் தான் சொல்லியிருக்கான், எங்கள் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கே வரமாட்டாருன்னு.
கொரோனால வர வேணான்ட்டான். அந்த அளவுக்கு விசுவாசி அவன். கவனிச்சு கொள்ளுங்க, நீங்களும் நானும் விசுவாசத்தில் வளர்ந்திருப்போமானால், கொரோனாவில் உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்திருக்குமானால் கூரையை பிச்சுக்கிட்டு ஆட்களை கொண்டு இறக்கியிருப்பான். ஒன்றுமே இல்லை, நீங்கள் சுவிசேஷமாக சொல்ல வேணாம், அற்புதம் நடந்திருந்தாலே போதும். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி இருப்பார். எவ்வளோ பெரிய சுவிசேஷம், யார் தடுத்திருக்க முடியும்? அரசாங்கம் சொன்னால் கேட்பானா? அற்புதம் நடக்குது, ஹாஸ்பிட்டலில் காப்பாற்ற முடியல, அவங்க வீட்டில் ஜோம் பண்ணா நடக்குது, உடியான்ட்டு வந்திருப்பான். அப்படி ஒரு வல்லமை உங்கள் கையில் இருந்துச்சு. சவுல் கையில் பட்டயம் இருந்துச்சு. ஆனால் என்ன பிரயோஜனம்? அவனால் கோலியாத்தை ஜெயிக்க முடியல, பயம். அதே காரியம்தான் உங்களுக்கு. கொரோனாவை கண்டு பயம், வெளியவே வரல. நாம மட்டும் அந்த நேரத்தில் ஆயத்தப்பட்டிருந்தோம்னா, விசுவாசத்தில் வளர்ந்துருப்போம்னா, உங்க ஏரியாவில் ஒருத்தரை நீங்க சுகமாக்கி இருந்தீங்கன்னா போதும், தீ போல அந்த நியூஸ் பரவி இருக்கும். அத்தனை பேரும் வந்திருப்பான். அவ்வளவு பேரையும் நீங்கள் சுவிசேஷமே சொல்லாமல் பெற்றெடுத்திருக்க முடியும். ஆத்ம ஆதாயம் தானாய் நடந்திருக்கும். சொல்லியிருப்பான், எங்கேயுமே அற்புதம் நடக்கலைங்க, இயேசுநாதர் தான் எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு ஒரு பெரிய கூட்டம் சர்ச்சுக்கு வந்திருக்கு. வி மிஸ் த சான்ஸ். நல்ல வாய்ப்பு போச்சு. இப்போ கருப்பு குதிரையின் காலம் இன்னொரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்குது, சிவப்பு குதிரை போயிட்டே இருக்குது. இப்போ கருப்பு குதிரை ஒரு பக்கம், பஞ்சம். அது 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். வசனம் என்ன சொல்ல தெரியுமா? மிக அற்புதமான தீர்க்க தரிசனம். இங்கே கோதுமை தட்டுப்பாடு வரும், உலகம் முழுக்க வரும், ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை விற்கும், எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, 2 பொருள் மட்டும் என்னவாகாது? சேதமாகாது. எந்த 2 பொருள்? எண்ணெயும். இந்த கொரோனா பீரியட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் மட்டும். கச்சா எண்ணெய் நம்ம சொல்கிறோம்ல, எண்ணெய் மட்டும். இல்லை பெரிய ஆச்சரியம் தெரியுமா? ஒருவேளை இந்த எண்ணெய் நீ அதை தான் சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரம் சேதப்படாமல் இருக்கிறது ஒன்று தான். தங்கம் கூட விலை எங்கே போயிடுச்சு? 1 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. 1,40,000 30,000 கிட்ட போயிடுச்சு. ஆனால் எண்ணெய் இன்னும் அதே விலையில் தான் விற்கிது. இன்னும் எண்ணெய் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் இன்னும் இப்போ திருப்பி இன்னும் நிறைய இடத்துல எண்ணெய் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேலில் பல நாட்டில் எண்ணெய் கிடைக்குது. பேரல் அதே விலைக்கு தான் விற்கிது. இன்னும் எண்ணெய் இருக்குது. சவுதி அரேபியா சொல்லுது இன்னும் எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு எண்ணெய் அவங்க கிட்ட இருக்குதாமா பூமிக்கு அடியில். இப்பவும் கண்டுபிடிச்சிருக்காங்க, பல நாடுகளில் எண்ணெய் இருக்குது. ஆண்டவர் தெளிவாக எழுதுறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த எண்ணெய் பூமிக்கு அடியில் இருக்குது, உலகத்தின் பொருளாதாரத்தை இன்னைக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த எண்ணெய் பூமிக்கு அடியில் இருக்குன்றத மனுஷன் கண்டுபிடிச்சது 1856லேருந்து 59க்குள்ள. கலிஃபோர்னியாவில் தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கிறாங்க பூமிக்கு அடியில் என்ன இருக்குது, எண்ணெய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுற நம்பர் 1 பொருளாக இருக்கிற எண்ணெய் சவுதி அரேபியா. அது அவங்க தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், மேனுஃபேக்சர் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்றதை அவங்க கண்டுபிடிச்சது, பூமிக்கு அடியில் க்ரூட் ஆயில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சது 1936. ஆனால் செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால அவங்க அதை டிக் பண்ணி எடுக்கலை, தோண்டி எடுக்கலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, 1943க்கு மேலே தான் தோன்றாங்க, தோண்டி எண்ணெய் எடுக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க தான் உலகத்தில் நம்பர் 1 இருக்காங்க. கோதுமை தட்டுப்பாடு வந்தது 2022. உலகம் முழுக்க கோதுமை பஞ்சம், உணவு பஞ்சம் வருது. அந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை காப்பாற்றுறது எண்ணெய் தான் பல நாடுகளுக்கு. அதனால தான் பெட்ரோல் டீசல் இன்க்ரீஸ் பண்ணி இதை சமாளிக்கிறதுக்காக. அப்படி பண்ணும்போது இந்த எண்ணெய் பூமிக்கடியிலிருந்து கண்டுபிடிச்சதே 1900 தான், 19ஆம் நூற்றாண்டில். ஆனால் 1900 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எழுதுறாரு, கோதுமை தட்டுப்பாடு வரும்போது எண்ணெய் தட்டுப்பாடு இருக்காது. எப்போ வரும்? சிவப்பு குதிரைக்கு அடுத்து வரும். எப்போ வரும்? கொள்ளை நோய்க்கு அப்புறம், கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு கோதுமை தட்டுப்பாடு வரும். வட தேசத்துலேருந்து வரும், ரஷ்யா உக்ரைன்லேருந்து வரும், வட தேசத்துலேருந்து வரும். ஆனால் கோதுமை தட்டுப்பாடு வரும், எண்ணெயும் திராட்சை ரசமும், அதாவது க்ரூடாயிலும் ஒயினும். இன்னைக்கு உலகத்தினுடைய எல்லா நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் மிக முக்கியமாக காப்பாற்றுகிற மிக முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒயினும் ஆயிலும் தான் நம்பர் 1 and 2ல் இருக்குது. இந்த கருப்பு குதிரையின் காலம் நம்முடைய காலம். இந்த சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை எல்லாமே 2018க்கு பிறகு உள்ளது. ஒவ்வொன்றா அடுத்தடுத்து வரும்னு பைபிள் சொல்லுது. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி போயிட்டே இருக்குது. நாம் இன்னும் தாண்டி 3வது இந்த கருப்பு குதிரையை தாண்டி மங்கிர நிறமுக்குள்ள குதிரைக்குள்ள வந்துட்டோம். ஆனால் இன்னும் நாம் உணர்வில்லாமல் இருக்கோம். அதான் முக்கியம். இன்னும் காலம் செல்லும், இன்னும் வாய்ப்பு இருக்குது, இன்னும் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நாம இன்னும் 4வது குதிரை கிட்ட வந்துட்டோம். நீங்க அந்த வசனத்தை வாசிங்களேன், 4வது குதிரையை பத்தி வாசிங்க. ஆனா இதோட மொத்த விளக்கத்தையும் கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம் சாயங்காலத்துல. இதை மட்டும் இப்ப நீங்க வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர்.
பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கிலுள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை வரணும். எங்கெங்க இருக்குது? சகரியாவிலையும் ஒரு வசனம் இருக்கு, அதையும் வாசித்துருங்க. 1ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 8வது வசனம் வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும். சிவப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது? மங்கின நிறமும். அந்த மங்கின தான் இப்ப வாசிச்சீங்க நீங்க 6-8. அதற்கு பெயர் மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பாதாளம் சென்றதுன்னா என்ன அர்த்தம்? சில நேரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பேங்க்கில் போய் நம்ம போய் பணம் போடுறோம்ல, நம்ம போய் பேங்க்கில் என்ன செய்கிறோம்? பணம் போடுவோம். அது இயல்பு. சில இடங்களுக்கு மட்டும் பேங்க்கே வந்து பணத்தை வாங்கிட்டு போகும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் கேள்விப்பட்டது சில இடங்களில் ரொம்ப பணம் அதிகமாக கலெக்ட் ஆகிற இடத்துல எடுத்துக்கிட்டு போகிறதோ வந்து அவங்களுக்கு என்ன கிடையாது, சேஃப் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்கே வந்து என்ன பண்ணிடும், அவங்ககிட்ட வந்து பாதுகாப்பாக அந்த பணத்தை அங்கேயே எண்ணி அவங்ககிட்ட கனெக்ட் பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு பேங்க் எடுத்துகிட்டு போயிடும். அந்த ஊழியர்கள் வந்து பேங்க்லேருந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி மனுஷன் மறித்து பாதாளத்துக்கு போனோம், இதுதான் நியாயம். ஆனால் வசனம் சொல்லுது பாதாளமே வந்து ஆட்களை கூட்டிகிட்டு போதும். அப்படின்னா எவ்வளோ மரணம் ஏற்பட போகுதுங்கிறத பாருங்கள், எவ்வளோ அதிகமாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். இதுதான் சிவப்பு குதிரைக்கு அடுத்து வரணும். அதற்கு அந்த குதிரைக்கு பேர் மரணம் என்று பெயர். சிவப்பு குதிரைனா கொள்ளை நோய், கருப்பு குதிரைனா பஞ்சம், மங்கின குதிரைனா எதை குடிக்குது? மரணம் என்று பெயர். இது அடுத்து 4 வகையான பேரழிவுகளை கொண்டு வரும். ஆண்டவர் சொன்ன அந்த 4 காரியங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இவைகளை குறித்து இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பற்றி கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு மாலை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லுது. இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று சொல்லுது, நாம் வருகைக்கு முன்பாக இருக்கிற இடத்துல நிற்கிறோம். இவைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் என்ன வரப்போகுது? வருகை வரும் என்று வேதம் சொல்லுது. இது அத்தனையுமே அந்த 7ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். இதில் நம்ம ரொம்ப வேகமாக 3 கிராஸ் பண்ணி முடிச்சிட்டோம், 4 கிட்ட வந்துட்டோம். 4வது குதிரை தான் 4ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். முதல் முத்திரையெல்லாம் ஆல்ரெடி 2012 அந்த சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய் சொன்னோம், இப்படி நடக்குது, வெள்ளை குதிரை வந்திருக்கு. வெள்ளை குதிரைனா வெள்ளை குதிரை வரதில்லை. இப்போ எப்படி இவ்வளோ விளக்கம் இருக்கோ அதே மாதிரி வெள்ளை குதிரைக்கும் விளக்கம் இருக்கு. நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது மங்கின நிறமுள்ள குதிரையும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? வெண்மையுமான குதிரை. அதை பற்றியுமே விளக்கத்தை கொடுத்துருக்குறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாருல, மத்திய 24ஆம் அதிகாரம் 37-38 சொல்றாருல, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். அந்த இடத்துல சபை இருக்குது. இப்ப இவ்வளவு ப்ரூஃப்ஸை காட்டணுங்கிறதே முக்கியம் கிடையாது. திருப்பியும் சொல்றேன், இவ்வளவு ப்ரூஃபை காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் விசுவாசிச்சு ரெடியா இருக்கணும். இந்நேரம் இயேசு கிறிஸ்து முதலாவது வரும்போது ஒரு கூட்டம் தான் அடையாளத்தை பார்த்துச்சு. ஆனா சிமியோன் ஆவியிலே ஏவி கர்த்தரை பார்க்க வந்தான். பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கிற சபைக்கு அடையாளமே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் நானும் விசுவாசிகள். விசுவாசம்னா என்ன? நம்பப்படுறது மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். ஆனா சபைக்கு வேற வழியே இல்லை இப்போ. ஏன்னா மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, பார்த்தாதான் நம்புவேங்கிற இடத்துக்கு சபை வந்துருச்சு. சொன்னா தான் நம்புவோம், பார்த்தா தான் நம்புவோம், ப்ரூஃப் வேணும். ஆண்டவரும் பார்க்குறாரு. சரி, பார்த்தாவது ஆயத்தமாயிடுங்க. நீங்கள்லாம் வசனத்தில் படித்து ஆயத்தமாகணும். உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை வச்சு வசனத்தை வச்சு ஆராய்ந்து பார்த்து ஆயத்தமாயிரணும். ஆனால் இல்லை, சரி ஓகே, நம்ம மேல் வைத்த கிருபை, இரக்கம், தயவு. 100 வருஷத்துக்கு முன்னாடி நோ ப்ரொஜெக்டர்ஸ், நோ எல்இடி, நோ மைக். அன்னைக்கு உள்ளவன் காத்திருந்தா பாருங்க, மாறனாதான் வெயிட் பண்ணா பாருங்க. இன்னைக்கு எல்லா ப்ரூஃபும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் சபை ஒரு கேள்வி கேட்குது, அதெல்லாம் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ள தேவன், ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் சொல்றான். இவ்வளத்தையும் பார்த்துட்டு இவனுக்கு கிருபைக்கு விளக்கமே தெரியல. இவன் கிருபைனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது எதுவுமே தடுக்காம நடக்காம கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? தடுத்துருவாரு. அதுக்கு பேர் கிருபைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? மத்திய 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே தான் சொல்றாரு. சம்பவிக்காதுன்னு சொல்லல, சம்பவிக்க வேண்டியதே. அப்பனா என்ன அர்த்தம்? பூமியில உள்ளதெல்லாம் நடக்கிற சம்பவங்கள்லாம் நடக்கதான் செய்யும். விசுவாசிக்கு என்ன ஒரே எண்ணம்? எதுவுமே நடக்கக்கூடாது, அவங்க காலத்தில் நடக்கக்கூடாது. எல்லாம் எசேக்கியாவுக்கு பேரனும் பேத்தியும். எசேக்கியா ராஜா ஒருத்தர் தான் இல்லை, அவனுக்கு பேரனும் பேத்தியும். இப்போ கேட்டு பாருங்க, இல்லைங்க இதெல்லாம் நடக்குது, நம்ம காலத்தில் நடக்காம இருந்தா சரி, அப்போ உங்க பையன் காலத்தில் நடக்கலாம். ஐயோ பையனா, கொஞ்சம் தள்ளி பேரங்காலத்தில் நடக்கலாம். அப்போ பரவாயில்ல, அது ஒரு 20 வருஷம் ஆயிரும். எல்லாம் எசேக்கியாவுக்கு பேரன் தான். விசுவாசி என்ன, அவங்க காலத்தில் நடக்கூடாது. சில விசுவாசி எல்லாம் சொல்லுது, தூக்கத்திலேயே உயிர் போயிடணுமா.
முழிச்சிருக்கும் போது கூட போகக்கூடாதான். கேட்டால் அது நல்ல சாவாமா. இயேசுநாதர் சிலுவையில் செத்தாரு, அது மோசமான சாவு. ஸ்டெயின்ஸ் ஜீப்பில் போட்டு எரிச்சாங்க, அது மோசமான சாவு. ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டாங்க, அது மோசமான சாவு. நீ ஐசியூல டியூப் மாட்டி அப்படியே போயிடுவேன், நல்ல சாவு. எவன் சொன்னா? சபை எல்லாத்திலையும் தப்பா கிடக்கு. கவனிச்சு கொள்ளுங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, எல்லாம் நடக்கும். கிருபையை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதாவது இது எல்லாம் வெளியே நடக்கும். இப்போ கிருபையின் காலம் தான் இது. 2000 வருஷமா முதல் உலக யுத்தம் நடந்துச்சு, 2ஆம் உலக யுத்தம் நடந்துச்சு, சுனாமி வந்துச்சு, இவ்வளவும் நடந்தது இல்லை? இவ்வளவும் நடந்தா அப்போ கிருபையின் காலம் இல்லையா? அது ஹிரோஷிமா நாகாசாகில குண்டு போட்டாங்க தானே, அப்போ அது கிருபையின் காலம் இல்லையா? கிருபையின் காலத்தில் எல்லாம் நடக்கும். ஃபுகுஷிமால உடஞ்சிச்சு, எல்லாமே நடந்துச்சு. லிபியாவில் அவ்வளோ பெரிய டேம் உடஞ்சிச்சு, நடந்துச்சு. மொரோக்கோவில் அவ்வளோ பெருசு வந்துச்சு. இப்போ பங்களாதேஷில் அவ்வளோ பெரியதான ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. இதெல்லாம் கிருபையின் காலம் இல்லையா? எல்லாம் நடக்கும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், எல்லாம் நடக்க தான் செய்யும். இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் அழியாதபடி பாதுகாக்கிறார்ல, அதற்கு பேர் தான் கிருபை. நீங்க கிருபையை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நடக்கவே நடக்காதுங்கிறீங்க. கர்த்தர் கிருபை உள்ளவர், இதெல்லாம் அனுமதிக்க மாட்டார். இதெல்லாம் கர்த்தர் செஞ்சது இல்லை, மனுஷன் செஞ்சது. வெனின்சுலால போய் அவர் ட்ரம்ப் தூக்கிட்டு போறாரு, கர்த்தர் சொல்லி தான் தூக்கிட்டு போறாரு அவரு. இப்போ ஈரான்ல நடக்குது, அதெல்லாம் கர்த்தர் அனுமதிச்சா? அது மனுஷர்கள் அவங்களுக்கு செஞ்சுக்கிறது. அதுக்கு நடுவுல உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாப்பார். அவர் நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் செட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிதான் வேதம். அதுக்கு பேர் தான் கிருபை. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? இது எதுவுமே நடக்கக்கூடாது, நம்ம இருக்கிற வரைக்கும் நடக்கக்கூடாது, நமக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் சோத்திரம். இல்லை, நீங்கள் இருக்கும் போதே நடக்கும். நீங்கள் இருக்கும்போது அந்தந்த காலத்தில் நடக்கத்தானே செய்யும். இப்போ அப்போஸ்தலர் காலத்தில் நடக்கத்தானே செஞ்சிச்சு. குருசேடர்ஸ் காலத்தில் சிலுவை போர்கள் நடக்கத்தானே செஞ்சிச்சு. அவங்க காலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், நடக்கத்தான் செய்யும். அது நடக்காதுன்னா எப்படி? அதுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை இனி காப்பாற்ற போறார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நீங்களும் நானும், நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் அவரை சந்திக்கிற கூட்டத்தில் இருக்கிற ஜனங்கள். ஆபிரகாம் கர்த்தருடைய நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தார். ஆனால் ஆபிரகாம் மாம்சத்தில் பார்க்கல, அவருடைய சந்ததி 2000 வருஷம் கழிச்சு பார்த்துச்சு. இயேசு சொல்றாரு, கண்டு களி கூர்ந்தான். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவினுடையதான வருகை அப்படியே மர்ரூமாகி போயிடுவோன்னு அப்போஸ்தலர்கள் காத்திருந்தாங்க. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அவர் போறதை பத்தி பேசுறாரு. ஆனா அப்போஸ்தலர்கள் பார்க்கல. அவர்கள் உபதேசத்தில் வளர்ந்த சபை 2000 வருஷம் கழிச்சு நாம் அந்த காரியத்தில் பங்கடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வருகிற காலம் மிக சமீபம். நீங்களும் நானும் அதில் போகணும், அவ்வளோதான். இனி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே ஒன்று நேரம் தான் இருக்கு. என்ன நேரம்னா, அவரை சந்திக்கிற நேரம் மட்டும் இருக்கு. இந்த ஒரு சவுண்டு கேட்டுச்சுல, மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. அப்பொழுது கன்னிகைகள் தங்களுடைய தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். இதான் அந்த நேரம். அந்த தீவட்டிகளை ஆயத்தம் பண்ற நேரம் இது. நல்லா ஆவியில் நிறைஞ்சு எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணி எரிய வச்சுக்குவாங்க. கொஞ்சம் இது வரைக்கும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்துச்சு சபை. நான் திருப்பி சொல்ல, நம்ம சபை சொல்ல, பொதுவா கடைசி காலத்தில் ஒரு 1906 அசுசா ஸ்ட்ரீட்ல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே ஒரு 120 வருஷம் கழிச்சு மங்கிருச்சு. இப்போ 2026 கரெக்டாக 120 வருஷம் முடியுது. எழுப்புதல் வந்து 120 வருஷம் முடியுது. ஸோ நமக்கு அந்த அனலம் இல்லாத குளிர்ந்த காலம் வந்துருச்சு. ஸோ இப்போ ஆண்டவர் ஒன்று என்ன கொடுக்குறாருன்னா, மணவாளன் வர நேரம் ஆயிடுச்சு, உங்கள் தீவட்டிகளை என்ன பண்ணுங்க, ஆயத்தம் பண்ணுங்க, எண்ணெயை ஊத்துங்க, வந்த விறகு பார்த்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷம் கழிச்சு கர்த்தர் சொல்றாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15 ஒரு இமை பொழுதுல ஒரு நிமிஷத்துல மர்ரூமாகும். ஏன் ஒரு செகண்ட் வைக்கிறாரு? ஒரு செகண்ட் ஏன் வைக்கிறாரு பாருங்க. அவர் மட்டும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு லெட்டர் போட்டா வரதுக்கு 6 மாசம் ஆகும். ஒரு ஆள் இன்னொரு ஊருக்கு போறதுக்கு 1 மாசம் 15 நாள் ஆகும். அந்த காலத்துல சொல்றாரு, வருகைக்கான டியூரேஷன் எவ்வளவு? ஒரு செகண்ட். ஆண்டவர் மட்டும் சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, 1 மணி நேரத்தில் நான் மர்ரூமாவன்னு 1 ரூபாயிலும் சர்ச்சுக்கு வர மாட்டான், ஒருத்தரும் வர மாட்டான். ஏன் வரமாட்டான் தெரியுமா? அதான் 1 மணி நேரம் டைம் இருக்குல்ல, குரூப் ஃபார்ம் பண்ணு, வருகைக்கான குரூப். கரெக்டாக இயேசு வந்த உடனே மெசேஜ் போடுவான், இயேசு வந்துட்டாரு, ரெடியாகு, 59 நிமிஷம் பாக்கி இருக்கு. அடுத்த ஒருத்தன் போடுவான் 58, கடைசி 10 நிமிஷம், ரெடி ஆகிட்டியா, சோத்திரம் பண்ணு, துதி சோத்திரம். அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போயிடுவான். ஏன்னா இவனை பற்றி ஆண்டவருக்கு அப்பவே தெரியும். அன்னைக்கெல்லாம் ஒரு லெட்டர் போட்டால் 6 மாதம் ஆகிற காலம், அன்னைக்கே டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, ஜஸ்ட் அ செகண்ட், ஒரு இமை பொழுதுல. அதனால உங்களுக்கு எனக்கும் அவர் வந்த பிறகு என்ன வாங்க போகிறதுக்கு நேரம் இல்லை, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. பரிசுத்தம், நீங்கள் இந்த கம்யூனியனுக்கு முன்னாடி நீங்கள்லாம் பரிசுத்தவானா மாறுவீங்கல்ல, இந்த கம்யூனியன் சண்டேல உங்களை மாதிரி பரிசுத்தவான் உலகத்திலே ஒருத்தனம் இல்லை, அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஏன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை தானே கம்யூனியனு. அட்டேங்கப்பா, அந்த சனிக்கிழமை நைட்லேருந்து நீங்கள் இருக்கிற பரிசுத்தத்தை பார்க்கணுமே, பாடி அப்பா. வரும்போது அப்படியே கணவன் மனைவியும் சோத்திரம் 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 கம்யூனியன். ஆனால் எடுத்துகிட்டு போகும்போது 2 அடிச்சுக்கும் பாருங்க. இதில் வேற சில சர்ச்சில் சொல்லி வச்சிருக்காங்க, கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 புறமா திரும்பி உங்களுக்கு சமாதானம் சொல்லணுமா. கம்யூனியன் எடுக்க முன்னாடி எல்லாரோட என்ன இருக்கணுமா, அதை திரும்பி 4 பக்கமும் சமாதானம் சமாதானம் சொல்லும் போது எப்படி சொல்கிறான், சமாதானம் அப்படிங்கிறான். இவன் எல்லாம் கம்யூனியன் எடுத்து என்ன ஆக. அதனால் இந்த கம்யூனியனுக்கு இருக்கிற டைமு
இந்த நியூ இயருக்கு முன்னாடி நீங்கள் இந்த காத்திருப்பு கூட்டம் உபவாச கூட்டம் வச்சிருக்கீங்களே, அதுக்கான எந்த நேரமும் இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த 31ஆம் தேதி நைட்டு நுழையும் போது உங்களை மாதிரி பரிசுத்தவான்கள் உலகத்தில் யாரும் இல்லை. இந்த வாட்ச் நைட் சர்வீஸில் 12 மணிக்கு நுழைவீங்கல்ல, ஐஎஸ்ஆரோட ராக்கெட் விடுற மாதிரி தான் நீங்கள்லாம். சோத்திரம் 3 நிமிடங்கள் இருக்குது, 2 நிமிடங்கள் இருக்குது, நுழைய போகிறோம், ஆவியில் நிறைஞ்சு அவ்வளோதான். அடுத்த 5 நிமிஷம் கதை முடிஞ்சு. மொத்தமாக ஈர துணி போட்டு துணியை மூடின மாதிரி அப்புறம் வாக்குத்தத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. திருப்பி அடுத்த 31ஆம் தேதி நைட்டு தான். அவ்வளோ ஐஎஸ்ஆரோட ராக்கெட்டு கூட பரவாயில்ல, வருஷத்துக்கு 2 விடுறாங்க, நீங்கள் வருஷத்துக்கு 1 தான் விடுறீங்க. கவனிச்சுக்கோங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகிற ஒரே வாசல் திருச்சபைக்குள்ள மட்டும்தான் இருக்குது, அது வானத்தின் வாசல். இங்கே வச்சு தான் கர்த்தர் ஆயத்தம் பண்ணுறாரு. அந்த ஆயத்தப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் ஆயத்தப்படலை, நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன், ஏதோ சர்ச்சுங்கிறது ஒரு ரிலீஜியஸ் சைட்டு, நான் வந்துட்டு போவேன், ஜாலியாக இருப்பேன் அப்படின்னா உங்கள் ரத்த பழிக்கு நாங்கள் நீங்களாக இருக்கிறோம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இனி நோ மோர் சான்ஸ், நோ மோர் டைம். மேபி வி ஆர் த லாஸ்ட் ஜென்ரேஷன். எந்த நிமிஷம் கர்த்தரை வந்து சந்திக்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க இனிமேட்டு.